இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச் சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி, நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 499வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல்வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நல்வாழ்க்கை தொகுப்பில் இன்றைய தலைப்பாக நாம் பயணிக்க இருப்பது நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் மேன்மை பாராட்டுவோம் தொகுப்பின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை இந்த வாரம் நாம் இன்றைய நாளில் சிறப்புரையாக கேட்டு மகிழ இருக்கின்றோம். நம்மில் நாம் எந்த அளவு மேன்மையான விதைகளை விதைக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமது மனம் மேன்மையுற துவங்குகின்றது. அதன் வெளிப்பாடு சமூக அளவில் ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்க துவங்குகின்றது. நம்மை அறியாமல் நமது செயல்கள் ஒவ்வொருவரையும் கௌரவிக்குமானால் நாம் சரியான பாதையில் இந்த சமூகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக அமைந்து விடுகின்றது. அவ்வாறு தமது வாழ்வியல் பயணத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒருவர் நமக்கு மேன்மை பாராட்டுவோம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்புரையை அன்பு பரிசாக வழங்கி வருகின்றார். அத்தகைய சிறப்பிற்குரிய அன்பு அண்ணன் ரோட்டரி பாஸ்கரன் அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையை இன்று நாம் கேட்க இருக்கின்றோம். என்னுள் நீ என்ற ஒரு கவிதை தொகுப்பு வாயிலாக அன்பு அண்ணன் கவிஞர் ரோட்டரி பாஸ்கர் அவர்கள் மிக சிறப்பாக தமது கவிகளை வடிவமைத்துள்ளார். ஒற்றை எழுத்தில் ஒவ்வொரு வரிகளும் துவங்கும் அளவிற்கு மிக சிறப்பாக கவிதைகளை வடிவமைத்துள்ளது அந்த நூலின் சிறப்பாக இருக்கின்றது. உதவுவோம் உலகிற்கே ஊவில் அனைத்து கவிதையின் முதல் வரிகளின் எழுத்துக்களும் துவங்கும். உலகோரே ஓர் நிமிடம் நான் உரைப்பதை செவிமடுப்பீர். உயிர் பிரிந்தபின் யார்க்கும் உதவாமல் மண்ணிலிடும் உடலுறுப்பு பாகங்களை உலகினில் துன்பமுறும் உயிர்களுக்கு வழங்கி நாமும் உயர்ந்திடலாம் எனும் சேதியை உள்ளத்தில் இருத்திடுவீர். உடன் களத்தில் இறங்கிடுவீர். உலகினில் பிறந்ததற்கு உருப்படியாய் ஏதேனும் உதவிகள் செய்தோரையே உலகோர் நினைத்திருப்பர். உதவாமல் வாழ்ந்தோரெல்லாம் உயிர் வாழ்ந்து என்ன பயன்? உடன் விரைந்து
முடிவெடுப்பீர், உடலுறுப்பு தானம் செய்து உதித்ததின் பலன் பெறுவீர் என்று அழகாக நிறைவுறும் இந்த கவிதை தொகுப்பு. நிறைய நிறைய கவிதைகளை இதுபோல என்னுள் நீ என்ற ஒரு கவிதை தொகுப்பு வாயிலாக மிக சிறப்பாக வடிவமைத்துள்ளார். வடிவமைத்ததோடு நில்லாமல் தமது வாழ்வியலிலும் ஒவ்வொரு செயல்களையும் முன் உதாரணமாக எடுத்து செல்லக்கூடிய அன்பு அண்ணன் ரோட்டரி பாஸ்கரன் அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டுள்ள அன்பு அண்ணன் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை மேன்மை பாராட்டி நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் விசாலப்படுத்துவோம். நமது வாழ்வியல் சூழல்களை செம்மைப்படுத்துவோம். நன்றி. ஆகச்சிறந்த இந்த அவைக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். ஐயா, ஒளி அளவு சரியா இருக்குங்களா? மிக சரியா இருக்குங்கன்னா தொடரலாங்க. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு மேன்மையான அரங்கத்தில் ஒரு மேன்மையான நாளில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த இரையாற்றலுக்கு இந்த நேரத்தில் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேன்மையான நாள் அப்படின்னு நான் குறிப்பிட்டது, நாங்கள்லாம் குருவாக ஏற்றுக்கொண்ட வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் இந்த நாள். 14 அப்படிங்கிறது ஒரு ஆகச்சிறந்த ஒரு நாள், நெஞ்சில் நீக்கமற ஒரு நிறைந்த நாள். எங்களை அறிவார்ந்த மேன்மக்களாக இந்த சமுதாயத்தை மேம்படுத்திட அவர் இந்த பூமியிலே உதித்த நாள். இந்த நாள் மிக அற்புதமான கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்தது. அன்பு சகோதரர் இந்த நாளை குறிப்பிட்ட உடனே உண்மையிலேயே அகம் மகிழ்ந்தேன். ஒரு நல்ல நாளில் நல்ல சிந்தனைகளோடு நல்ல அரங்கத்தில் நல்லோர்களுடன் இந்த நாளை துவங்குவதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அப்படி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததற்காக இந்த அவைக்கும் சகோதரருக்கும் இந்த அவை நிறுவனர் அனைவருக்குமே, இணைந்திருப்போர் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நன்றிகளை நான் காணிக்கையாக செலுத்துகிறேன். இன்னும் கூடுதலாக ஒரு சிறப்பு இந்த நாளில் இருக்குது. அது கொஞ்சம் சுயம் சார்ந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு மகானுடைய அந்த அவதரித்த நாளில் என்னுடைய மகளும் இன்னைக்கு பிறந்த நாள். அதாவது என்னை தந்தை அப்படிங்கிற அடுத்த நிலைக்கு என்னை உயர்த்திய மகள் பிறந்த நாளும் இந்த நாள் அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு கூடுதல். அவர் எப்படி நம்ம சாதாரண பாமரனாக இருந்த என்னை ஒரு துணை பேராசிரியர் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் நம்மை உயர்த்தி சென்றாரோ, அதுபோல் சாதாரண ஒரு மானுடனாக இருந்தவனை தந்தை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு அழைத்து சென்ற மகள் பிறந்த நாளும் கூட. அதுதான், நம்ம யாரை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவர்களை வாழ்க்கை முழுவதும் நம்மோடு இணையாக வருவதற்கு அவர்களுடைய சிந்தனை எப்போதும் நம்மோடு மேலோங்கி இருக்குமாறு நம்மளுடைய சிந்தனைகள் வழி நடத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக கூட நான் எடுத்துக்கிறது உண்டு. குருவே நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது குருவுடைய பிறந்த நாளில் நம்மளுடைய மகளும் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு மேன்மையாகத்தான் நான் கருதுறேன். ஒரு பெரிய பாக்கியமாகவும் கருதுகிறேன். அதுபோல் இந்த நாளில் இருவரும் பிறந்து என்னுடைய இருவரும் 2 உயரங்களை எனக்கு தந்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு மேன்மையான செய்தியோடு இந்த நாளில் துவங்குறேன். முதலாவதாக நான் பெரிதும் ரசித்த ஒரு வாக்கியம், நீ என்ன பூவாக வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் மலர்ந்திரு, ஆனால் இது நாள்தோறும் பூக்க மறந்திடாதே அப்படிங்கிற ஒரு வாசகம். நீ என்ன வகை பூவாக வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் மலர்ந்திடு, ஆனாலும் நாள்தோறும் பூக்க மறந்திடாதே அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. நான் ஒவ்வொரு நாளையும் மகிழ்வோடு வாழ்ந்து கடந்து செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு மேன்மையான சங்கதியை ஒழித்து வைத்திருக்கின்ற வாசகம்.
நீங்க என்னவா வேணாலும் பிறந்திருங்க. ஒரு சாதாரண எதற்கும் பயன்படாதுன்னு நினைக்கிற ஒரு மலராக கூட இருங்கள். ஆனால் மலர்கள் எப்போதும் மலர்ச்சியான முகத்தோட தான் காணப்படும். மலர்களை பார்க்கும்போதே நமக்குள்ள இருக்கிற சோகங்கள் ஓடி போயிரும். நம்மளுடைய சங்கடங்கள் மறைந்து போகும். மலர்களை பார்க்கும்போது நம் மனதுக்குள் நீங்காத ஒரு உத்வேகம், ஒரு புத்துணர்வு, அந்த நாளின் இனிமை எல்லாமே பூத்து குலுங்குவது வாடிக்கை. ஒரு மலர்ந்த மலரை பார்க்கும் பொழுது நமக்குள்ள இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாவதை நம்ம கவனிக்கலாம். அப்ப அந்த நாள்தோறும் மலர்ந்து மலர்ந்து பிறர் மனம் மகிழ தன்னுடைய வாழ்க்கையவே அது நாள்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதுபோல நீங்களும் எந்த வகை மானுடனாக வேணாலும் இருக்கலாம். நான் சொல்லுவாங்க, நான் சாதாரண குடும்பத்தில பிறந்தவன். நான் உயர்ந்த குடும்பத்தில பிறந்தவன். நான் வசதியா பிறந்தவன். நான் ரொம்ப ஏழ்மையான நிலையில பிறந்தவன். இப்படியெல்லாம் தன்னைத்தானே வகைப்படுத்திக் கொள்ளக்கூடிய மானுடர்கள் இருக்காங்க. நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையை நாள்தோறும் வாழ்பவனாக இரு. அன்றாடம் பிறர் மகிழ வாழ்பவனாக இரு. அப்படிங்கிற அந்த சங்கதியை சொல்வதாகத்தான் நான் அந்த வாசகத்திலிருந்து எடுத்துக்கிட்டேன். அப்ப ஒரு நாளை வாழ்ந்து கடக்க வேண்டும் அப்படிம்பாங்க. அழகா அன்பு நண்பர் சிவக்குமார் சொல்லுவாங்க. ஜோதிடர் சிவக்குமார் சொல்லுவாரு, "உயிரோடு இருக்கிறியா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. உயிர்ப்போடு இருக்கிறியா அப்படிங்கிறது தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 வரிகள்ல எவ்வளோ பெரிய உள்ளார்ந்த தத்துவம் அடங்கியிருக்கு. எல்லோரும் நடைப்பணமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிலர் தான் பிறரின் வழி அறிந்தவர்களாக வாழ்கிறார்கள். பிறருக்காக வாழ்பவர்கள் ஒரு சிலரே. அவர்கள் தான் உயிர்ப்போடு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை அந்த வாசகம் சொல்லுச்சு. உயிரோடு வாழ்ந்து பயனில்லை, உயிர்ப்போடு வாழ்ந்து மறைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லப்பட்ட விதியும் கூட. நீ எப்படி வாழ்ந்த அப்படின்னு கேட்டா, வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார் அப்படிங்கிற அந்த வாசகங்கள் கூட நம்மளுடைய எப்படி மேன்மையா வாழ்வது அப்படிங்கிறதுக்கான அந்த 3 வரி செய்திகளாக இருக்கு. கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்துல வந்துட்டாங்க. கோடிக்கணக்கான பேர் மறைஞ்சுட்டாங்க. மக்கள் மனதில் இன்றும் நீங்காத இடம் பெற்றவர்கள் யார் அப்படின்னா, பிறருக்காக கண்ணீரும், பிறருக்காக செந்நீரும் தந்த மனிதர்கள் யாரோ அவர்கள் தான் மக்கள் மனதில் இன்றும் நிற்கின்றார் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்ப ஒரு நாளின் ஒரு சிறு துளியேனும் பிறர் குறித்து யோசியுங்கள், பிறர் குறித்து சிந்தியுங்கள், பிறருக்காக செலவிடுங்கள். இந்த பிறர் பிறர் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து வார்த்தை என்ன அப்படின்னா, சமூகம் அல்லது சமுதாயம்னு எடுத்துக்கணும். இந்த நாளின் மேன்மையாக நான் என்ன செஞ்சேன்? என்னத்த கொண்டு போறோம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் ஏதும் இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கும். இப்ப எத கொண்டு போக முடியும் இந்த உலகத்த விட்டு நீங்க நீங்கும்போது அப்படின்னு கேட்டா, ஒன்றை மட்டும் கொண்டு போக முடியும். இந்த பிறப்புல நீங்க நாள்தோறும் செய்த பிறருடைய மகிழ்வான பெற்றுக்கொண்ட வார்த்தைகள, அதன் காரணமாக உங்களுக்கு விளைந்த புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் எடுத்துச் செல்ல முடியும். அப்ப அதை எடுத்துச் செல்ல வேண்டும் அப்படின்னா, அவசியம் அந்த நாளை வாழ வேண்டும். வாழ்ந்து கடக்க வேண்டும். கடமைக்கு காலை எழுந்தோம், இரவு படுத்தோங்கிறது இல்லாம, இடையில என்ன புரிந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நீங்க வைத்தீங்கன்னா, உண்மையிலேயே 3 வேளை உணவு அருந்துவதோ, நேரக்கடத்தியாக இருப்பதோ முக்கியமல்ல. யாருக்கு உபயோகமாக இருந்தோம்? எந்த வகையில இந்த பூமிக்கு உபயோகமா இருந்தோம்? எந்த வகையில இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் சிறு நகர்த்திய செய்தோம்? அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த நாள் வாழ்ந்திருக்கிறோமா? அல்ல கடந்திருக்கிறோமா? அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடை தெரியும். மற்றுமொரு வாசகமாக, மேன்மையான வாசகமாக இந்த வாசகங்கள் எல்லாம் என்னை சீர்மைப்படுத்திய ஒரு வாசகமா தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொன்னுக்குள்ளும் ஒரு உயர்ந்த கருத்துகள், ஆழமான கருத்துக்கள் நம்மை வடிவமைத்துக் கொள்ள ஒளிந்து இருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். அதற்குள்ள ஒளிந்திருக்கின்ற மற்றொரு மேன்மை பொருள நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு நான் சொல்லுவேன், கடந்து செல்லும் உயிரினங்கள் எல்லாமே நமக்கு ஏதேனும் ஒரு சங்கதியை விட்டுச் செல்கின்றன. நம்மை கடந்து செல்லும் காட்சிகள் எல்லாமே, நம் கண்முன்னே நடக்கும் காட்சிகள் எல்லாமே, அதற்குள்ள ஒளிந்து ஒரு பொருள் இருக்கிறது. மறைபொருளாக ஒரு மேன்மையான சங்கதி இருக்கும். நீங்க பார்க்கும் பார்வையை மாற்றிக்கொண்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாகவும், மாறுதலோடும் அமையும் அப்படிங்கிறத நான் பல நேரங்கள்ல சொல்லியிருக்கேன். அப்ப எதிரில நடக்கின்ற சம்பவங்களை நம்ம பார்க்கிற விதத்தை மாற்றிக்கொண்டாலே, அதுல மேன்மையான ஒரு பொருள் மறைந்திருப்பத பார்க்கலாம். ஒவ்வொரு காட்சியையும் அது போலவே பார்க்க வேண்டும். இதில் எனக்கான சங்கதி என்ன ஒளிந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு மேன்மையான மறைபொருள் இருக்கிறத பார்க்கலாம். அது நமக்கு உணர்த்தும். நம்மளுடைய வாழ்வியல் முறைய மாற்றிக்கொள்வதற்கு அது பாடமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுபோல தேர்ந்தெடுத்த வாசகங்கள்ல இருந்து நான் எடுத்துக்கொண்ட பல சங்கதிகளை இந்த நாள்ல உங்களோடு பகிர இருக்கின்றேன்.
நான் சொன்னது போல மற்றும் ஒரு வாசகம், "சூரியன் பழையது தான். ஆனால் சூரிய உதயம் புதியது" அப்படிங்கிற அந்த வாசகம். நான் ஏற்கனவே சொன்னது போல, "நீ என்ன பூவாக வேண்டுமானாலும் பிறந்திடு. ஆனால் நாள்தோறும் பூக்க மறக்காதே" அப்படிங்கிற அந்த வாசகம், இதுவும் ஏறக்குறைய நேர் எதிரெதிரே வடிவம் கொண்டதா இருந்தாலும், சொல்லுகின்ற மறைபொருள் ஒன்றாகத்தான் இருக்கும். சூரியன் என்றுமே பழையது தான். எப்போ தோன்றியது அப்படிங்கிறது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுது அப்படின்னா, நாள்தோறும் உதிக்க மறப்பதில்லை. சூரிய உதயமானது புதியதாக கிடைக்கிறது. நேற்றைய உதயம் இன்று கிடையாது. இன்றைய உதயம் நாளை இருக்கப் போவதில்லை. அப்ப நாள்தோறும் சூரிய உதயமானது காலை தோன்றி இரவு மறையும் வரை, மாலை மறையும் வரை, அன்றைய நாளுக்கான அது உதயமாகவே உதிக்கின்றது. அதுபோல உங்களுடைய வாழ்வியல் பக்கங்களிலும் ஒவ்வொரு நாளையும் சூரிய உதயத்தைப் போல அந்த நாளுக்கானதாக மாற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு உணர்த்தியதாகத்தான் நான் எடுத்துக்கொள்வேன். அப்ப சூரியன் நாம் பழையவங்க தான். எப்பவோ பிறந்தாச்சு. எப்பவோ மறைய போறோம். அது உண்மை. நாம் இந்த உலகத்துல இருந்தது உண்மை. இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் நாள்தோறும் என்ன செய்தோம் அப்படிங்கிறது தான் அந்த சூரியன் உதயம் புதியது அப்படிங்கும்போது, ஒவ்வொரு நாளும் நேற்றைய பெருமைகளை பேசித் திரிவதோ, நாளைய அடையாளங்களாக நான் மாறி நிற்கப் போகின்றேன் என்று கூறித் திரிவதோ வாழ்வு அல்ல. இன்று என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? இன்று உபயோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? அப்படிங்கிறத பார்க்கிறது தான் உண்மையான வாழ்வியல் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த பொருளைத்தான் நான் இதற்குள்ள இருந்து எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் புதிய உதயம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளையும் கடத்தியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் வாழ வேண்டும். வாழ்தல் அப்படின்னா, அதத்தான் நான் சொன்னது. சமூகம் பயன்பட அல்லது நம்மால் பிறர் பயனுற வாழ்தல் தான் வாழ்தல். இல்லைன்னா நம்ம உயிரோடு இருந்தோங்கிற அடையாளம் மட்டும் தான் நமக்கு மிச்சம். உயிர்ப்போடு இருந்தோமா அப்படின்னு கேட்டா, அந்த கேள்விக்கான பதில் இல்ல அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இப்ப இந்த 2 வார்த்தைகளும், இந்த வாசகங்களும் எனக்குள்ள ஒரே பொருளை அ ஊட்டியது அப்படின்னு தான் சொல்லணும். நாள்தோறும் புத்தம் புது செயல்களை செய்யுங்க. நேற்றைய செயல்களின் பெருமைகளை சொல்லி இன்றைய நாளை கடத்தாதீர்கள். அந்த முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சாச்சு. நேற்றைய உதயம் இன்று இல்ல. இன்று புதிய சூரிய உதயம் இருப்பது போல, இன்றைய நிகழ்வுகள் புதிதாக இருக்கட்டும். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? அப்படிங்கிறத ஒரு இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். நாள்தோறும் புதிய புதிய அவதாரங்களை எடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முக்கியமானது. நாளைய நாளுக்கான உத்தரவாதம் இல்லாத இந்த உலகத்துல, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகவே கருதுங்கள். இந்த நாளில் என்ன செய்தோம்? இந்த நாளின் அடையாளமாக என்ன விட்டுச் செல்லப் போகிறோம்? அப்படிங்கிறத நேர்மைப்படுத்துங்கள். அந்த நோக்கத்துல பயணம் செய்யுங்கள். அந்த நாளுக்கான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் வேண்டுகோளாக எனக்கு ஒடுக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். 3வதாக, குழந்தைகள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்கள் மூலம் வந்தவர்கள். அவ்வளவே. அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவம் எனக்குள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. குழந்தைகள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்கள் மூலம் வந்தவர்கள். அவ்வளவே அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். இப்ப இதுல என்ன இருக்கு பெருசா? குழந்தைகள் உங்களுடையவர்கள் அல்ல எப்படி சொல்ல முடியும்? தந்தை பெயர், தாய் பெயர் எல்லாமே அ முன்னால அவர்களுடைய முன்னெழுத்தாக இட்டு தான் பயன்படுத்துகிறார்கள். அப்ப என்னோட குழந்தை இல்ல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இறையாற்றல் ஏற்கனவே ஒவ்வொரு பிறப்பையும் தீர்மானிச்சிருக்கு. இந்த நாளில் பிறந்து, இந்த நாளில் மறைந்து, அதற்குள்ள இந்தந்த செயல்களை செய்து வசிப்பதாக ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நாளை நிகழப்போகும் அனைத்துமே அது இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, அல்லது மேன்மையான சங்கதியா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. நாளைய உணவு உங்களுக்கு எங்கே அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த விளையும் அரிசியில எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கான உணவு பாகிஸ்தான்ல இருந்தா கூட, அந்த நாளில் நீங்க பாகிஸ்தான் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ உங்களுக்கான உணவு எங்கே விளைந்திருக்குதோ, அதை நோக்கி நீங்க நகர்வது போல, உங்களுக்கான விஷயங்கள் எங்க இருக்கிறதோ, அதை நோக்கி இயற்கை உங்களை அழைத்துச் செல்லும் அப்படிங்கிறது இதுதான் வாழ்வியல் தத்துவம் கூட. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இது அவனால் எழுதப்பட்டது. நம்ம இதுல எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. நிகழ்வுகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதுல நாம இந்த நாளில் புதுமையாக என்ன செய்து சாதிக்கப் போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முயற்சியாக நான் பார்க்கின்றேன். அதுல இந்த வாசகத்த குழந்தைகள் உங்களுடையவர்கள் அல்ல அப்படின்னா, இவர்தான் நமக்கு மகனாக பிறக்க வேண்டும். இவள்தான் மகனாக பிறக்க வேண்டும். இந்த நாளில் தோன்ற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுடைய கர்மாவில் எழுதப்பட்ட ஒரு விதி.
உங்கள் மூலம் வந்தவர்கள். அதுக்கு ஒரு காரணியாக நாம் இருந்திருக்கிறோம். நம்மால உருவாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத விட, நம் மூலமாக வந்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சங்கதியை மட்டும் மனதில் இருத்த வேண்டும். ஏன்னா, இப்ப குழந்தை வளர்ப்புல அவர்களை ஊக்குவிக்கிறதுல, அவர்கள நெறிப்படுத்துறதுல நிறைய சங்கடங்கள் இப்ப தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஒரு குழந்தைய வந்து பின்னாளில் எப்படி அந்த குழந்தைய வருவாங்க அப்படிங்கிறத யாராலும் கணிக்க முடியாது. ஒரு குழந்தையா இருக்கும்போது பயங்கர சுட்டியாவும், முரட்டுத்தனத்தோடு, பிடிவாதத்தனத்தோடு இருக்கின்ற குழந்தைகள் ரொம்ப அறிவாளியாக மாறுறத கண்கூடாக நம்ம நெறைய பார்த்துருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம குழந்தைகளே எடுத்துக்கலாம். சிறு வயதில பிடிவாதம் பிடிப்பவர்களாக, குறிப்பிட்ட பொருள் வேண்டும் என்று தரையில் படுத்து உருள்பவர்களாக இருந்தவர்கள்லாம் மேன்மையான ஒரு கணிப்பொறி அறிவியலாளரா, மேன்மையான ஒரு உயர் அரசு பதவிகள்ல ஒரு இலக்கணமாக வாழ்வதையெல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப அந்த சின்ன வயதில அவர்கள் செய்த செயல்கள வச்சு அவர்களை மதிப்பிடவும் முடியாது. அவர்கள் இப்படிதான், "ஓ! இப்பவே இவ்ளோ பிடிவாதமா இருக்காரு. உயர்ந்த வயதில இத விட இன்னும் மோசமாயிருவாரு." அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் பெற்றோர்கள் வந்துர்றாங்க. அதாவது நான் பெற்ற மகன், என்னால் உருவாக்கப்பட்ட மகன், எனக்குன்னு வந்து பிறந்திருக்க பையன் இப்படி இருக்கானே, பின்னாளில் இதே போலத்தான் இதுதான் வாழ்வியலாக அவனுக்கு தொடர்ச்சியாக வரும். அவன் இப்படித்தான் ஆவான் அப்படிங்கிற ஒரு பெரிய தீர்மானத்துக்கு வந்துர்றான். அது அல்ல. அதுக்கு தான் முன்னாடியே சொல்றாங்க, "குழந்தைகள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்கள் மூலம் வந்தவர்கள்." அவ்வளோதான் உங்க உரிமை. உங்கள் மூலம் வந்திருக்காங்க. வாய்ப்பு இருந்தா அவர்களை நெறிப்படுத்துங்க. அவர்களை அவர்கள் போக்குல விட்டுருங்க. பிடிவாத குணம் எப்பவுமே வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வராது அப்படிங்கிறத அறிஞர் பெருமக்கள் பலருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள நமக்கு வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து சிறு வயதில மரமண்டை அப்படிங்கிற அந்த வார்த்தைகளோடு, அந்த அடைமொழியோடு பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். அம்மாவால கற்பிக்கப்பட்டவர். உனக்கு என்னால பாடம் சொல்லி தர முடியாதுன்னு சொல்லி ஆசிரியர்களால் வெகுக்க அதாவது வெறுத்து ஒதுக்கப்பட்டவர். இவன வகுப்புல வச்சிருந்தோம்னா, மற்ற குழந்தைகளும் கவனிக்காதவர்களாக மாறிருவாங்க. தயவுசெய்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருங்கன்னு சொல்லி அம்மாவோடு அனுப்பி வைக்கப்பட்டவர். பின்னாளில் 1000 கண்டுபிடிப்புகளுக்கு மேல கண்டுபிடித்த ஒரு அறிவாளியாக மிளிர்ந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை கூட. அப்ப அவர் குறித்து கணித்த அந்த ஆசிரியர்களுடைய அறிவுத்திறன நம்ம எப்படி சொல்றது? அப்ப ஒரு குழந்தை இப்படிதான் வரும்னு நம்மால திட்டமிட முடியுமா? அப்படின்னா இல்ல. அது அவர்களுடைய கர்மாவுல ஏற்கனவே அவர்களுடைய விளைவுகள், அவர்களுடைய வாழ்வியல் முறைகள், அவர்களுடைய அடையாளங்கள் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. முயற்சி மட்டுமே அவர்களுடையது. அந்த நாளில் அவர்கள் முயல வேண்டியது மட்டுமே அவர்களுடையது. முயன்றால் அந்த இடம் அவர்களை தக்க வைத்துக் கொள்வார்கள். அதனால சிறு வயதில அவர்களுடைய அடையாளங்களை பார்த்து யாரையுமே தீர்மானிக்க முடியாது, கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்றோம். இப்ப லூயிஸ் பாஸ்டியர் நமக்கு தெரியும். இந்த தடுப்பூசியை கண்டுபிடித்தவர். அவரு ஒரு சாதாரணமான மாணவன். அதாவது வகுப்புல கடைநிலை மாணவன் சொல்லுவாங்க. மதிப்பெண் ரொம்ப குறைவா எடுக்கின்ற ஒரு மாணவனா தான் இருந்தார். கல்லூரியிலும் அதே நிலையில தான் இருந்தாரு. பின்னாள்ல பார்த்தீங்கன்னா, பல உலகமே போற்றக்கூடிய அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்து, உலகத்தை பல பெரிய சங்கடமான நோய்களிலிருந்து காப்பாற்றியவர்ன்னு சொல்றோம். ஆபர்ட் ஜ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட அப்படிதான் ஒரு வாசகத்திற்கு சொந்தக்காரர். அது என்ன வாசகம் அப்படின்னா, "இவனுக்கு மூளை அழுகிப் போய்விட்டது" அப்படின்னு சொல்லி, "நான் இதுபோல மூளை அழுகிய மாணவனை நான் சந்தித்ததே இல்லைன்னு" சொல்லி அவருடைய ஆசிரியர் குறிப்பால சொல்லியிருக்கார். இப்ப மூளை அழுகிய மாணவராக பட்டம் சூட்டப்பட்டு வெளியேற்றப்பட்ட அந்த மாணவன் தான் பின்னாளில் ஐன்ஸ்டீன் தியரியை உருவாக்கியார். அப்ப இந்த ஆசிரியர்கள்லாம் எப்படி வந்து தோல்வியுற்றார்கள் இவர்களை கணிப்பதில் அப்படின்னு பார்த்தா, ஆசிரியர்கள் தோல்வி உறல. நம்ம தான் அவர்கள் மீது புதிய புதிய அடையாளங்களை வகுக்கிறோம். சிறு வயதில அவர்களுடைய நிலையோ, அவர்களுடைய சூழல பார்த்து நம்ம எந்த முடிவும் வரக்கூடாதுங்கிறத இது வந்து இந்த இந்த ஒரு 2 வாசகங்கள் எனக்கு நிறைய உணர்த்துச்சு. உங்கள் மூலம் வந்தவர்கள் குழந்தைகள் அவ்வளவுதான். உங்களுக்கு உரிமையானவர்கள் அல்ல அப்படிங்கிற அந்த வாசகங்கள் தான். அப்ப அவர்கள் உரிமையானவர்களாக இல்லாத போது நம்ம எப்படி அவர்கள் குறித்து தீர்மானிக்க முடியும்? அவர்கள் முடித்து திட்டமிட முடியும்? அவர்கள் மீது ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டுகளையோ அல்லது சங்கடங்களையோ எப்படி சுமத்த முடியும்? அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள ஏற்படுத்துச்சு. இதெல்லாம் மட்டும் இல்ல. யாரையுமே ஒப்பிட்டு அந்த குழந்தைகள பேசுறோம். அவர் அப்படி இருக்கார். நீ இப்படி இல்ல. நீ இப்படிதான் ஆகப்போற. அப்படிங்கிற ஒரு பெரிய தீர்மானத்தையும் அவர்கள் மீது திணிக்கிறோம். நீ இதுவா தான் வருவாய் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வளர்ச்சியை, அவர்களுடைய பாதையை தடை செய்கின்றோம். அதுதான் நம்ம செய்யற வேலை. அத நல்லா எப்பவுமே கவனிச்சுக்கணும் பெற்றோர்களா இருக்கிறவங்க. வாழ்வில் வெற்றி பெற்றவர்களை பற்றி எப்பவுமே பேசுங்க அந்த குழந்தைகிட்ட. ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்கள பத்தி கூட பேசுங்க. ஆனாலும் நீ இப்படிதான் வருவ அப்படின்னு சொல்லி ஒரு சாபமான ஒரு விஷயத்தை அவர்கள் மீது நீங்க நினைப்பது அவர்கள் மீது பாய்ச்சாதீர்கள் அப்படிங்கிறது தான் வேண்டுகோளாக வைக்கின்றோம்.
எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்படிலாம் இருக்கக்கூடாது, கெட்டவனா இருக்காத, பொய் பேசுறவனா இருக்காத, அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த குழந்தைகிட்ட. ஆனா அப்படி சொல்லுவதை விட, எப்படியெல்லாம் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டுல, எப்படியெல்லாம் மேன்மையானவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முன்னுதாரணத்தமாக உயர்ந்த மனிதர்களை பத்தி, மேன்மை நிறைந்த மனிதர்களை பத்தி நம்ம பேசுறதுல தவறி விடுகிறோம் பெற்றோர்களாகிய நாம். அப்படிங்கிறது தான் இந்த வாசகங்கள் எனக்கு சொல்லுச்சு. அதுதான் உண்மையும் கூட. வீடுங்கிறது இன்னும் இன்னும் எனக்கு சுருக்குன்னு ஒரு விஷயம் பட்டுது. அந்த வாசகம் வந்து, வீடுங்கிறது ஒரு சீர்படுத்தும் சிறைச்சாலை அல்ல. மனிதர்களை தோற்றுவிக்கும் கோயிலாக நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய வரி பாருங்க. இந்த ஒரு ஒரு சீர்படுத்தும், அதாவது சிறுவர் சீர்திருத்த இல்லம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சிறு வயது குற்றவாளிகளை அடைத்து வைக்கும் சிறைச்சாலை. வீடுங்கிறது அப்படி ஒரு சீர்படுத்தும் சிறைச்சாலையாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஏதோ காவலர் போலவும், அவர்களை நெறிப்படுத்தி வளர்த்துவது போலவும், அடி, உதை, பேச்சுக்கள், ஏளனம், சங்கடங்களான வார்த்தைகள் இதெல்லாம் சொல்லி அவர்களை நெறிப்படுத்தப் போகிறேன் அப்படிங்கிற பேச்சுல, அவர்களை இன்னும் கீழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். வீடு ஒரு சீர்படுத்தும் சிறைச்சாலை அல்ல, மனிதர்களை தோற்றுவிக்கும் கோயிலாக நினைத்துக் கொள்ளுங்கள். அது மேன்மை நிறைந்த ஒரு இடம். அங்க நல்ல விஷயங்களை மட்டும் உலா வருகின்ற ஒரு இடம். மேன்மையானவர்களை பற்றி சிந்திக்கின்ற இடம். அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக்குகின்ற இடம். இப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு நிகரான ஒரு அற்புதமான இடமாக நீங்க எப்பவுமே கணித்துக் கொள்ளுங்கள். அப்போ வந்து உங்களுடைய சிந்தனை மாறும். அந்த குழந்தைகள் மீதான அந்த சங்கடங்களையோ அல்லது அவதூறுகளையோ நீங்க நிறுத்திக் கொள்வீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இப்ப எப்பொழுதுமே நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு நான் அப்படியே ரொம்ப எளிதாக வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படிங்கிறதே சொல்லிக் கொடுக்கிறத விட, அவர்கள் அந்த எளிதான வாழ்க்கையை, உயரத்தை தொட்டவர்கள் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சங்கடங்கள், சறுக்கல்கள், சவால்கள் இதைகளையும் சேர்த்து சொல்லும் பொழுது, பிறரது வாழ்க்கையில் ஏற்பட்ட வழிகளை சொல்லும்போது, அவர்கள் வழிகளை தானாக அமைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. நீங்க சொல்லுங்க, "நீ இப்படித்தான் வருவ, நீ இப்படித்தான் இருக்கிற" அப்படின்னு சொல்லாதீங்க. யாரோ ஒருத்தர் அப்படி இருந்தாரு. ஆனாலும் அவருடைய குணநலன்களை மாற்றிக் கொண்டதால, அவருடைய அத்தனை இடர்களையும் களைந்து, அவர் இந்த உயரத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லிக் குடுங்க அப்படிங்கிறாங்க. ஒப்பிட்டு சொல்லுங்கள். ஆனாலும் உயரத்தில் இருந்தவர்களை ஒப்பிடுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. சாட்டைய வந்து கையில எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு குழந்தையை நெறிப்படுத்தி வளர்த்துவது அப்படிங்கிறது அது வீடு அல்ல. அது ஒரு சர்க்கஸ் கூடாரம். கொடூர மிருகங்களை தன்னுடைய சிந்தனைக்கு கட்டுப்படுத்தும் ஒரு சர்க்கஸ் கூடாரத்துல தான் சாட்டைய கையில வச்சுக்கிட்டு, அந்த வசப்படுத்தும் ஒரு ஒரு அந்த சர்க்கஸ்காரர் வந்து இருப்பார். அந்த தான் எண்ணியபடி செயலாற்ற வேண்டும் அந்த மிருகங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு அவர் சாட்டையை சொடுக்கிக் கொண்டே இருப்பார். சாட்டையை வைத்துக்கொண்டு வீட்டிலே உலா வந்தால் நாம் வளர்த்துவது குழந்தையாக இருக்காது. அது கொடூர மிருகமாக தான் ஒரு காலத்துல மாறி நிற்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்க. அப்ப சராசரியாக ஒரு நாளைக்கு நம்ம 20 தடவையாவது நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நம்ம அறிவுரை கூறுறோம். எதிர்மறையான புத்தி கூறுறோம். அதுல அறிவுரைங்கிறத விட எதிர்மறையான புத்தி கூறுகிறோம். எதிர்மறையான புத்தி அப்படின்னா, இப்ப வண்டி எடுத்துட்டு போற, ஜாக்கிரதையா போ, கீழ விழுந்துறாத, எங்கேயாவது போய் விபத்து பண்ணிட்டு வந்துறாத, கீழ போட்டு வண்டிய உடைச்சிறாத, அ ஜாக்கிரதையா போ அப்படின்னு சொல்றத, கீழ போய் விழுந்துறாத, கை, கால் உடைச்சிட்டு வந்து நிக்காத, அதுல ஏறாத, இதுல விழுந்துறாத, மண்டைய உடைச்சுக்காத, இப்படிதான் நம்ம வந்து குழந்தைகள்ட்ட பேசுறத வழக்கமா வச்சிருக்கோம். இப்ப சராசரியாக இந்தியாவுல இருக்கிறவர்கள் ஒரு நாளைக்கு 20 முறை இது போல எதிர்மறை அறிவுரைகளை குழந்தைகளிடம் திணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழந்தை வந்து தன்னுடைய 20வது வயதை எட்டுறதுக்குள்ள 1,24,000 முறை வந்து பெற்றோர்களால் எதிர்மறை எச்சரிக்கைகள் உள்வாங்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். வேண்டாம், செய்யாதே, இல்ல, சரியா வராது, நீ செய்யறது தவறு இப்படிங்கிற வார்த்தைகளை வந்து லட்சக்கணக்கான முறை அந்த குழந்தைகள் வந்து 24 வயதுக்குள்ள கேட்டுறாங்க. அப்ப இதுதான் அந்த குழந்தையோட வளர்ச்சியை தடை செய்வதாக இருக்கிறது. இந்த இந்தியாவில் நிலவுற இந்த சூழ்நிலை வந்து மாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக ஒரு அறிவியல் ஆ ஆய்வாளர் வந்து எழுதியிருக்கிறார். இப்ப இந்த 2 வரிகள் இத்தன சங்கதிகள தன்னுள் புதைத்து வைப்பதற்காக, நமக்கு குழந்தையின் மீது உரிமை இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் சொன்னோம்னா, அப்ப நம்ம குழந்தை இல்லையா? அவர்கள் நெறிப்படுத்த வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும். நெறிப்படுத்துதலோட 2 வகைகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல சர்க்கஸ் கூடாரம் அல்ல. அவர்களும் கொடூர மிருகங்கள் அல்ல. அப்ப இன்னொரு வழி அப்படின்னா, மென்மையான மலர் தூவிய பாதையாக இருக்கட்டும் உங்களுடைய அறிவுரைகள். அத அதுல நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அவர்கள் உண்மையிலேயே நீங்கள் எதை கொட்டுகிறீர்களோ, அதைத்தான் அள்ள வேண்டியவர்களாக இருப்பீர்கள். அப்ப நீங்க எத போடணும்? ஒரு உரமாக அந்த மரத்திற்கு விஷத்தை உரமாக செலுத்தப் போகிறீர்களா? அல்லது
ஊக்கமோடு வளரும் ஒரு உரத்தை நீங்க செலுத்தப் போகிறார்களா? அப்படிங்கிற அந்த கேள்வி வச்சீங்கன்னா, உண்மையிலே நமக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு, அந்த குழந்தைகள் மீதான உரிமை இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான், நம்ம இந்த வகையில நாளைக்கு இப்படி வளர்த்தி வச்சிருக்காங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரு கெட்ட பேர கொண்டு வந்துருவான். அவர் சொல்லும் பொழுதே அந்த குழந்தையை நெறிப்படுத்தும்போது சொல்ற வாசகங்கள் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துரக்கூடாது. இவர் மகனா இவன் இப்படி வந்து வச்சிருக்கான். இவரா இப்படி குழந்தைய வளர்த்து வச்சிருக்கார். அப்படிங்கிற அந்த சுயநலம் தான் அந்த அந்த மிரட்டல்ல, அதட்டல்ல ஒளிந்திருப்பதை நம்ம காணலாம். பலரும் சொல்லுவாங்க, "எனக்கு வந்து இப்படி ஒரு பையனா பொறந்திருக்கானே!" அப்படிங்கிற அந்த வாசகங்கள சொல்றதுக்காக. அப்ப எனக்கு அப்படின்னா, உங்களை நீங்கள் மேன்மையாகவும், நீங்க ஆகச்சிறந்த ஒரு ஆத்மாவாகவும் நீங்க நெனச்சுக்கிறீங்க. அப்ப எதிர்ல இருக்கிறவர ரொம்ப கீழ்மைப்படுத்துவதாக அந்த வாசகங்கள் அமைந்திருக்கு. எனக்கு நீ பொறந்திருக்கவே கூடாது. எனக்கு வந்து பொறந்து என் பேர கெடுக்கிறதுக்குன்னே பொறந்திருக்க. நான் வெளிய தல காட்ட முடியாத மாரி செயல்கள செய்கிறேன். இப்படி எல்லாம் சொல்லும்பொழுது, நீங்கள் ஏதோ ஒரு உத்தம ஆத்மா போலவும், அவர்கள் ஏதோ செய்யக்கூடாத சங்கதிகளை செய்தவர் போல, அந்த உச்சத்தில அவர்களுடைய டெசிபல் அந்த திட்டுகின்ற அந்த ஒலி அளவு அவர்கிட்ட அமைஞ்சிருக்கும். அப்ப முதல்ல உங்களை மேன்மைப்படுத்துவத நிறுத்திக்கங்க. பிறரை கீழ்மைப்படுத்துவது தானாக மறைந்துவிடும் அப்படிங்கிறது. பல நேரங்கள்ல சொல்லுவோம், நான் அப்படிங்கிற அகங்காரம் ஒழிந்த இடத்துல எல்லாம் மேன்மை நிலவும் அப்படின்னு சொல்லுவாங்க. துறவிகளோ, ஞானிகளோ நான் அப்படிங்கிறத அந்த நான் அகன்றவர்கள் தான் சீடர்களையும், மாணவர்களையும் அதிகமாக கொண்டிருப்பார்கள். உலகத்திற்கு நல்ல சங்கதிகள் விட்டு சென்றிருப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அதத்தான் நான் மறையோன்னு சொல்றாங்க. நான் மறையோன் அப்படின்னு சொன்னா, நான் மறையோன்ங்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அதுக்குள்ள உள்ளார்ந்த பொருள் என்னன்னா, நான் அப்படிங்கிறவங்க மறைந்தவர்கள் தான். அதை மறைத்தவர்கள், மறைந்தவர்கள், மறந்தவர்கள் தான் இந்த உலகின் ஆகச்சிறந்த குருமார்களாக விளங்கியிருக்கிறார்கள். நான் மறையோன் அப்படிங்கிற அந்த வாசகம் எப்போதும் நம் மனதில ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். நான் எப்போது மறைகிறதோ, அப்போதுதான் நம்மை சுற்றி ஒரு ஒளிவட்டம் உருவாவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் மறைய வேண்டும் என்றால், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் பொதுவாக இருக்க வேண்டும். நம்மளுடைய அகம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அகங்காரம். அகம்ங்கிறது குறையும் பொழுது நமக்குள்ள ஒளிவட்டம் தோன்றும். நம்ம மிகச்சரியாக நம்ம குழந்தைகளையோ, சூழல் சுற்றி உள்ளவர்களையோ, சமூகத்தையோ நெறிப்படுத்தும் வல்லவர்களாக மாறி தானாக மாறி நிற்போம் அப்படிங்கிறது தான் உண்மை கூட. அப்ப நீங்க சிறந்த நெறிப்படுத்துவோராக, சிறந்த குழந்தை வளர்த்துவோராக, சிறந்த சமூக அடையாளமாக நிற்கணும் அப்படின்னா, உங்களிடம் இருக்கின்ற அந்த நான் மறையோனாக நீங்கள் மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 2 வரி செய்திகள் பல நெடும் கதைகளை, நெடும் சங்கதிகளை நமக்கு சொல்லி செல்கிறது. எனக்கு சொல்லி செல்கிறது அப்படிங்கிறத நான் எடுத்துக்கொண்டேன். இப்ப இன்னும் ஒரு வாசகம் கூட நண்பரை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு விஷயத்தை ஆழ கவனிக்க வேண்டும். உனக்காக பொய் சொல்பவன் உண்மையான நண்பன் அல்ல. அவன் எந்த நாளிலும் உனக்கு எதிராகவும் பொய் சொல்வான் அப்படிங்கிற அந்த வாசகம். அப்ப நட்பு நட்பு எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் வாழ்க்கையில அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக இந்த வாசகம் அமைஞ்சிருந்தது. எல்லா உதவிகளும் செய்றார் நமக்காக. இப்போ ஒரு மாணவன் வீட்டுக்கு தெரியாத ஒரு சுற்றுலா பயணம் செல்ல வேண்டும் அப்படின்னா, தன்னுடைய நண்பனை விட்டு நம்ம அப்பாகிட்ட பேசச் சொல்லுவான். இதுபோல கல்லூரி மூலமாக நாங்கள் ஒரு சுற்றுலா பயணம் செல்கிறோம் அல்லது இண்டஸ்ட்ரியல் விசிட்ன்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலையை பார்த்து வருதல் அந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் செல்கிறோம் அப்படின்னு கூட பொய் சொல்லி அனுமதி வாங்கி தரவன் மேன்மையான நண்பன் அல்ல. அப்போ உனக்காக பொய் சொல்பவன் உனக்கு எதிராகவும் பொய் சொல்வான் அப்படிங்கிற அந்த ஒரு வாசகம் நீ எப்படிப்பட்ட நண்பனை வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த இந்த இந்த 2 வரி செய்தி பெரிய ஆழமான சங்கதிகளை நமக்குள்ள விதைக்குது. அப்ப ஒரு நட்பை தேர்ந்தெடுப்பது எப்படி? நம்மை சுற்றி எப்படிப்பட்ட நபர்கள் இருக்க வேண்டும்? நாம் எப்படி அடையாளப்படுத்தப்பட வேண்டும்? அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுது. இன்னொரு வாசகம் கூட இந்த நேரத்தில மனதில் தோன்றி மறையுது. "உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்." அப்படிங்கிற அந்த வாசகம் தான் அந்த வாசகம். நண்பனை பற்றி கூறும் பொழுது, நம்முடைய குணநலன்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம எப்படிப்பட்டவர்கள், நம்ம எந்த நிலை மனப்பான்மை உடையவர்கள் அப்படிங்கிறது எல்லாம் எடுத்துக்காட்டும் ஒரு பிரதிபிம்பமாக, ஒரு பிரதிபலிப்பாக, ஒரு கண்ணாடியாகத்தான் நண்பர்கள் இருக்கிறார்கள். உன்னை சுற்றிலும் இருப்பவர் யாரோ அது சார்ந்து தான் உன்னுடைய அறிவாற்றலும், உன்னுடைய சிந்தனை ஆற்றலும், உன்னுடைய நடவடிக்கைகளும், உன்னுடைய அ வாய் வார்த்தைகளும், உன்னிடமிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்ப உன்னுடைய நண்பனை காட்டு, நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த வாசகங்கள் எவ்வளவு மேன்மையானது பார்த்தீங்களா? அப்ப உனக்காக பொய் சொல்பவன் உனக்கு எதிராகவும் ஒரு நாள் பொய் சொல்வான் அப்படிங்கிற வாசகம் நம்ம நட்பை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் வாழ்க்கையில மேன்மை பெற வேண்டும் என்றால் நம்மை சுற்றி யாரை வைத்துக் கொள்ள வேண்டும் எது குறித்து சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும் நம்மை முன்னோக்கி நகர்த்தி செல்பவர்களாக இருக்க வேண்டும்
ஒரு நேர்மறை சிந்தனைகளை விதைப்பவர்களாக இருக்க வேண்டும். நேர்வழியில செல்வதற்காக அறிவுறுத்துபவர்களாக இருக்க வேண்டும். ஏதேனும் சங்கடமான, தப்பான வழிகள்ல நாம் செல்லும் பொழுது இடித்துரைப்பவர்களாக, எடுத்துரைப்பவர்களாக இருக்க வேண்டும். கடந்த முறை நான் சொன்னது போல, நட்பு சிறு பகையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வாசகத்தை சொன்னேன். நண்பன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிறு பகைமையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அந்த சிறு பகைமை கூட இதைத்தான் உணர்த்துது. சிறு பகைமை அப்படிங்கும்போது, நண்பன் எப்படி பகைமையோடு இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அது பொறாமைப்படுதல் அல்ல. நம்ம தவறான வழிகள்லயோ, அந்த நேர்மறை பாதையை விட்டு விலகிச் செல்லும்போதோ இடித்துரைப்பவர்கள். அதுதான் பகைமைன்னு சொல்றது. இது உனக்கு சரியா வராது. உன்னுடைய அடையாளத்தை மாற்றிவிடும். உனக்கான வேலை அல்ல இது. இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம ஒரு பகைமையோடு நீ இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சினத்தோடு எடுத்து சொல்பவன் தான் உண்மையான நண்பன். இப்ப நண்பனை தேர்ந்தெடுக்கும்போது கூட இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒருத்தர் சொன்னாரு, ஒரு மாணவன் அ ப பள்ளி விடுமுறை நாட்கள்ல வீட்டுக்கு வந்தபோது அப்பாட்ட சொல்றாரு, நான் முழுமையா என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். என்னைப் போல நான் நேர்மறை சிந்தனையோட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் என்னை சுற்றி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, 10 பேர்ல 4 பேர் ஒரு விதமா இருக்காங்க. இன்னும் 4 பேர் ஒரு விதமா இருக்காங்க. மீதமுள்ள 2 பேர் வேறு விதமாக இருக்கிறார்கள். ஒரே எண்ணத்தோடு கூடிய நண்பர்களை நான் எப்படி வைத்துக் கொள்வது? அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்கிறார். அவர் ஒரு கற்றுத் தேர்ந்த ஒரு பெரியவர். அவர்ட்ட வந்து இந்த கேள்வி கேட்கிறார். என்னை சுற்றி எப்போதும் ஒரே மாரி ஆட்கள எப்படி வச்சுக்கிறது? அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் சொல்றாரு, வெளிய அழைச்சிட்டு போய், "இந்த மரத்த பாரு. இப்ப என்ன சீதோஷ்ண நிலை நிலவுது அப்படிங்கும்போது, அது மே மாதம், வெயில் காலம். மரத்தை பார்க்கும்போது இலைகள் எல்லாம் உதிர்ந்து வெறும் குச்சிகள் கோலோட நிற்கிறது அந்த மரம். அப்ப பின்னாளில் இது எப்படி இருக்கும்? இப்படியே நின்றுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். "இல்ல இப்படியே இருக்காது. துளிர்க்க ஆரம்பிக்கும். அடுத்து மழைப்பொழிவு துவங்கும் பொழுது துளிர் விட ஆரம்பிக்கும். இப்ப இப்ப இலையுதிர் காலம். அடுத்தது துளிர்க்கும் காலம் வருது. அப்ப அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, அது பூக்கும் காலம், அடுத்தது காய்க்கும் காலம். அப்புறம் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, மீண்டும் அது இலையுதிர் காலத்தை நோக்கி வரும் அப்படின்னு. அப்போ ஒரு மரத்திற்குள்ளேயே இத்தனை அடையாளங்கள் இருக்கும்போது, நம்மை சுற்றி இருப்பவர்கள்ட்ட அத்தனை மாறுபட்ட அடையாளங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு குறிப்பிட்ட மரம் கூட நமக்கு உணர்த்துது. ஒவ்வொரு சூழல்லயும் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ப மாறி விடுவார்கள் அப்படிங்கிற சங்கதியை நமக்குள்ள புகுத்துது. அப்போ உன்னை சுற்றிலும் இருப்பவர்கள் ஒரே போல எப்போதும் இலையுதிர் காலமாக இருக்கின்ற மொட்டை மரங்களாக இருக்க வேண்டும் நீ நினைக்கிறியா? அல்லது எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு பூத்துக் குலுங்குகின்ற மரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? இது எந்த வகையில சரி? அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பதான் அந்த குழந்தைக்கு புரிஞ்சது. அப்ப வேறுபட்ட சிந்தனையோடு தான் இருப்பார்கள். அந்த சிந்தனைகள் நமக்குள் புகாதவாறு நமக்குள்ள ஒரு வேலி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சங்கதிய அந்த குழந்தைக்கு சொல்லி அனுப்புனார். அப்ப யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும். நீ தேர்ந்தெடுத்தவர்ட்டருந்து என்னென்ன விஷயங்கள் உனக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள் அப்படின்னார். இந்த உலகத்துல எத்தனையோ வாயுக்கள் நிரம்பி இருக்குது. நம்மை சுற்றி இருக்கிற அந்த காற்றுல எத்தனையோ கரியமில வாயு சேர்ந்து இருக்குது. மற்ற ஆக்ஸிஜன் இருக்கு அதுக்குள்ள. தேவையில்லாத நச்சு வாயுக்கள் கூட இயந்திரங்கள்ல இருந்தோ அல்லது தொழிற்சாலையிலிருந்து வெளிவர்ற அந்த காற்றுக்கெல்லாம் கூட இதுக்குள்ள கலந்திருக்கு. ஆனா நம்மளுடைய நுரையீரல் என்ன செய்யுது அப்படின்னா, உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்ஸிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் வாயுவை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. அதுபோல நீ உயிர் வாழ வேண்டும், உயிர்ப்போடு வாழ வேண்டும், உலகில் உயர்ந்த அடையாளத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னா, யார் வேணாலும் உன்னை சூழ்ந்து இருக்கலாம். நீ உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்பவனாக இரு அப்படிங்கிற அந்த சங்கதியை சொன்னார். அப்பதான் தேர்ந்தெடுத்தல விட அதிலிருந்து நாம் அவர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கின்ற சங்கதிகள் எப்படி இருக்க வேண்டும்? எந்த விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும்? அப்படிங்கிற ஒரு பாடமாக அந்த உரையாடல் அமைந்திருந்தது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்ப யார் வேணாலும் இருப்பாங்க சுத்தியும். நாம எதை பற்றிக் கொள்ள வேண்டும், எதை விடுத்துச் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கதியை சொல்வதாக இருந்தது உண்மையிலே. இது விட ஒரு மேன்மையான ஒரு அடையாளம் நமக்குள்ள எல்லோருட்டுமே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்பை தேர்ந்தெடுப்பதை விட, வாழ்வியலே நாள்தோறும் வாழ்வதை விட, உபயோகமாக வாழ்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். நாள்தோறும் பிறருக்கு உபயோகமாக வாழ்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். அந்த விஷயத்துல நம்ம பிறருக்கு உபயோகமாக அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போது, ஏதாவது குடுக்கணும் யாருக்காவது அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் மட்டும் நம்ம மனத்திரையில வந்து போவத பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது குடுத்தா தான் பிறருக்கு உபயோகமாக வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைகளின் அடையாளமாக நம்ம இருக்கிறோம். அப்ப குடுக்கணும் அப்படின்னா, அவர்கள் மகிழ்ச்சி விடுற மாரி பெருசா குடுக்கணும். அவர்களோட வாழ்க்கையில இருக்கிற சங்கடங்களையே தீர்த்து வைக்கிற மாரி நம்ம குடுக்கணும், பெருசா குடுக்கணும்.
அப்படிங்கிற ஒரு சிந்தனையினால ஒதுங்கி நிற்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு கண்ணெதிரே ஒரு வறுமையில இருக்கிறவர் இருக்கிறார். அவருடைய வறுமையை போக்கணும்னா பெரும் பொருள் தேவை. நம்மால அதெல்லாம் குடுத்து அவர அந்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்த முடியாது. அப்ப நம்ம கடந்து போயிருவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம நெறைய கடந்து போறோம். அப்படி அல்ல. கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான அளவே கிடையாது. நீங்கள் கொடுப்பது சிறிது அப்படின்னு சொல்லி எப்போதுமே கொடுக்க தயங்காதீர்கள். ஏன்னா பெறுபவருக்கு அது ஆகப்பெரிய இது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்க மனசுல திணித்துக் கொள்ளுங்கள். நீங்க கொடுக்கறது வந்து நம்ம இந்த இது இன்னைக்கு ஒரு ரூ. 10 குடுக்கறதுனால அவருடைய வறுமை தீர்ந்துற போதா? அல்லது ஒரு வேளை உணவு குடுக்கறதுனால அவருடைய வறுமை தீர்ந்து போயிற போதா? அப்படின்னு பார்த்தா, அப்படிங்கிற கேள்வியால நம்ம பல நேரங்கள்ல கடந்து போயிருவோம். இந்த ஒரு வேளை சாப்பாடுனாலே அவரு வாழ்ந்துற போறார். அதனால தான் உயர்ந்துற போறார். அதனால அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துற போறாரா? அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு எண்ணத்தோடு நம்ம நகர்ந்து செல்வது தான் வாடிக்கையா வச்சிருக்கோம். அப்படி நகராதீர்கள். அந்த ஒரு வேளை உணவு அவர்களுடைய 2 நாள் பட்டினியை நிறைவு செய்வதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இப்ப 2 நாட்களாக பட்டினியாக இருந்தவருக்கு ஒரு வேளை உணவு கிடைக்கும் பொழுது, அந்த 2 நாள் அந்த பசியை போக்கிய ஒரு பெரிய புண்ணிய ஆத்மாவாக இறைவனுக்கு நிகராக நீங்க தெரிவீர்கள். உங்களுக்கு அது சாதாரண ஒரு வேளை உணவு. ஆனால் அவர்களுக்கு 2 நாள் பட்டினியை முறியடித்த அந்த விரதத்தை முறியடித்த ஒரு பெரிய மாபெரும் பொக்கிஷமாக அது கிடைச்சது. அப்ப சிறிதென்று எப்போதும் நகர்ந்து செல்லாதீர்கள். அதற்குள்ள ஆகப் பெரியது ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நிறைய சொல்லுச்சு. அப்ப கொடுப்பதுல அளவு பார்க்காதீர்கள். என்ன உங்களால் இயலுமோ அதை எப்போதும் கொடுத்துக் கொண்டே இருங்கள். கொடுப்பதை அளவு பார்த்தால் நம்ம என்னைக்குமே நம்ம செய்யவே முடியாது. எப்போதும் சாதாரணமாக நகர்ந்து தான் செல்வோம் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இப்ப கடந்த முறை கூட சொல்லியிருந்தேன். நீங்கள் உறங்கி எழுந்த பின்னர் தான் தூங்கியதையே உணர்வீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். தூக்கம் விலகிய பிறகு தான் தூக்கத்தையே உணர்வோம் இல்லையா? அதுபோல நல்லா தூங்கியிருக்கோம் அப்படிங்கிறத எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, விழித்து எழுந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம். அப்ப எல்லாமே ஒரு நேரத்துல கலைந்து செல்லக்கூடியது, அல்லது நம்மை விட்டு நகர்ந்து செல்லக்கூடியது, பிரிந்து செல்லக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துது. தூங்கி எழுந்த பின்பு தான் தூங்கியதையே உணர முடிகிறது. அப்ப எப்ப நம்ம உணரப் போயிரும்? ஒரு துக்கம் நம்மை சூழ்ந்திருக்கிறது, ஒரு துன்பம் சூழ்ந்திருக்கிறதுன்னா, அது எப்ப உணர ஆரம்பிச்சிட்டோமோ, அப்ப அது விலகிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அடடா! ஒரு துன்பம் கால்ல இடிச்சிருச்சு. ஒரு ஒரு கல் இடிச்சிருச்சு. ஒரு சிறு காயம் ஏற்பட்டு விட்டது. அது எப்போ உணர்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்வு நடந்து முடிந்ததுக்கு பின்னால தான் நம்ம உணர்றோம். அப்ப அது குறித்து மீண்டும் நம்ம புலம்பிட்டு இருக்கலாமா? அப்படிங்கிற அந்த கேள்விய அந்த இடத்துல வைங்க. அது நடந்துருச்சு. இனிமேல் அத பத்தி குறித்து புலம்பியோ, அல்லது மனச்சோர்வோடு இருந்தோ, ஆகப்போற சங்கதிகள் ஏதும் இல்ல. அப்ப அந்த நாளை வந்து கடத்த வேண்டிய இன்னும் நேரம் இருக்கிறது. இந்த நாளில் இன்னும் மேன்மையான செயல்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த நேரத்தில, அந்த மேன்மையான நேரத்தில இது குறித்து புலம்பிக் கொண்டிருக்க போகிறோமோ, அல்லது நகர்ந்து அடுத்த செயலை செய்ய போகிறோமா? அப்படிங்கிற அந்த கேள்விய வச்சீங்கன்னா, இன்னும் ஆரோக்கியமானதாக இந்த சங்கடத்திலிருந்து மீள்வதற்கு பதிலாகவும் இருக்கும். 2வது இப்படிப்பட்ட ஒரு சூழலை விடுத்து அடுத்த மேன்மையான செயலை செய்து இந்த சங்கடத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பாகவும் அது அமையும். இப்ப இந்த கேள்வி எப்போ வைக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். எப்ப நம்ம உணரத் துவங்குகிறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த செயல் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் உணரத் துவங்குகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து கொண்டால், எல்லாமே கடந்து சென்று விட்டது அப்படிங்கிற ஒரு மேன்மையான செங்கதி நம்ம மனதுல தோன்றும். எல்லாமே கடந்து சென்றதுக்கப்புறம் அத பத்தி சிந்திச்சு என்ன ஆகப் போகுது அப்படிங்கிற அடுத்த பதிலும் நமக்கு கிடைச்சிரும். அப்ப முடிஞ்சிருச்சு. அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இனி ஆகப் போறத பாருங்க அப்படின்னு பல நேரங்கள்ல சொல்றத பார்த்திருக்கீங்களா? இப்படியே உட்கார்ந்திருந்தா என்ன பண்றது? அடுத்தது ஆகப் போறத பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சங்கடமான ஒரு சூழல் நடக்கிற அந்த வீட்ல ஒரு இறப்பு சம்பவம் நடந்த ஒரு வீட்ல கூட இந்த சங்கதியை, இந்த வார்த்தையை அ பிறர் பேசுவத அல்ல மேன்மையான மக்கள், ஒரு உயர்ந்த மக்கள் பேசுவத நம்ம கேட்கலாம். சரி நடந்தது நடந்துருச்சு. அடுத்தது ஆக வேண்டியது கவனிங்க அப்படிங்கிற அந்த வாசகங்கள் அடுத்த நகர்வுக்கு நம்மை தயார் செய்வதாக இருக்கும். அதுக்குள்ள தான் அந்த இந்த இந்த சங்கதிகள் ஒளிந்திருக்குது. தூங்கி எழுந்த பின்பு தான் தூங்கிய தூக்கத்தை உணர்வது போல நடந்து முடிந்த சம்பவங்கள் குறித்து தான் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அதை சிந்திப்பதால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால், நம்ம அது குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்க மாட்டோம். அடுத்த வேலைக்கு நம்ம நகர்ந்து போவோம் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இப்ப பூரி ஜெகநாதர் கோயில் உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த உலகின் மிக அதிகமாக பக்தர்கள் கூடக்கூடிய ஒரு பெரிய தேரோட்டம் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. ஒரு கோயில் பூரி ஜெகநாதர் ஆலயம். இந்த ஆலயத்துல தேர் திருவிழா நடக்கும் பொழுது, நாடுதோறும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கடந்த ஆண்டு 50,00,000 மக்கள் கலந்து கொண்டதாக ஒரு
புள்ளி விவரம் சொல்கிறது. இதுபோல 50 லட்சம் மக்கள் கூடுகின்ற ஒரு திருவிழா, மிகப்பெரிய திருவிழா இந்தியாவின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த போல ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கும்போது தேரோட்டம் நடக்கிறது. அதுல மக்கள் தேர் இழுத்து செல்கிறார்கள். முன்னால லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த கலைபரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு அசாதாரண சூழல்ல ஒரு நாய் அந்த குறுக்க புகுந்துருச்சு. அந்த கூட்டத்திற்குள்ள புகுந்துருச்சு. தேர் இழுப்பவர்களுக்கு மத்தியில போயிருச்சு. அந்த நாய்க்கு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அது தேர் போகின்ற பாதையிலேயே, மக்கள் செல்கின்ற பாதையில வேகமா ஓடுது. அண்ணாந்து பார்க்கிறது, பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான மக்கள் தன் முன்னால போறாங்க. அவர்கள் எல்லாம் அந்த வழக்கம் என்ன அப்படின்னா, அந்த தேர் வருகின்ற பாதையில் விழுந்து வணங்குவது. அந்த பூரி ஜெகநாதரை அந்த தேரோட்டம் நடக்கின்ற அந்த வீதிகள்ல விழுந்து வணங்குவது வணக்கம். இந்த நாய் நடுவுல ஓடிக்கிட்டு இருக்கு. தனக்கு முன்னால் பல ஆயிரக்கணக்கான நபர்கள் விழுந்து வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குது. பின்னால திரும்பி பார்க்குது, தனக்கு பின்னால ஒரு பெரும் தேர் வந்து கொண்டிருக்கிறத பார்க்குது. இப்ப இந்த நாய் என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே மிகப்பெரிய பூரிப்பு. நம்மையும் விழுந்து கும்பிடுவதாக அது நினைச்சுக்குது. இத்தனை ஆயிரம் பேர், இத்தனை லட்சக்கணக்கான பேர் நமக்கு முன்னால விழுந்து வணங்குறாங்க. நம்ம அவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு மரியாதைக்கு சொந்தக்காரர். நமக்கு பின்னால தான் இறைவனே வர்றாரு அப்படிங்கிற ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கும். நம்ம வகிக்கும் பதவி இதுவெல்லாம் வந்து அந்த நாயோட சிந்தனை போல அப்படிங்கிறாங்க. நமக்கு கிடைச்சிருக்கின்ற இந்த செல்வாக்கு, செல்வம், இந்த பதவி, அரசியல் பதவியோ அல்லது அரசு பதவியோ, இதெல்லாம் இந்த நாயின் சிந்தனை போல. அதெல்லாம் நாய் எப்படி நினைச்சுக்குது, எனக்கு தான் அந்த மரியாதை எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்குது. அப்படி அல்ல. அது யாருக்கோ ஒருத்தருக்கு, அந்த பின்னால் வருகின்றவருக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதை தனக்கானதாக நினைத்துக் கொள்வது எப்படி முட்டாள்தனமோ, அதுபோல நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த செல்வாக்கு, செல்வம், பணம், பதவி, புகழ், இதுவெல்லாம் அந்த நாயின் சிந்தனை போலதுன்னு ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார். இது எனக்கு மிகப்பெரிய ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. உண்மையிலேயே சாதாரணமாக நம்மை நாமே நாய் அப்படின்னோன்னா ஒரு சாதாரணமா நினைச்சுக்கிறோம். அற்ப பிராணியாக நினைச்சுக்கிறோம். அதுபோல நம்மை நாய் எப்படி அந்த இடத்துல வந்து ஒரு மாற்று சிந்தனையோட இருந்ததோ, இது எல்லாம் எனக்காக நடக்கிறது. என்னை வணங்குகிறார்கள். எனக்கு முன்னால இறைவனே வருகிறார். எனக்கு பின்னாடி தான் அவர் வராரு அப்படின்னு அப்படி நினைச்சுக்கிச்சோ, அதுபோல நாம ஒரு பெரும் பணம் பெற்றிருக்கும் போதோ, செல்வாக்கோடு இருக்கும்போதோ, புகழோடு இருக்கும்போதோ, அரசு ஊழியராக இருக்கும்போதோ, அரசியல்வாதியாக இருக்கும்போதோ, இதெல்லாம் எனக்காக நடக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அடுத்த நிமிடம் அதெல்லாம் விலகி அந்த தேர் திருவிழா முடிஞ்சதுன்னா, அந்த நாயை சீண்டுவார் யாரும் இல்லை அப்படின்னு நிறைவு செஞ்சிருக்கிறார். அந்த தேர் திருவிழா முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு வாரத்துல அந்த ஊர்ல மக்களே இல்லாத நிலை. அத்தனை லட்சம் பேர் இருந்த இடத்துல யாருமே இல்ல. வழக்கமா அங்க வசிக்கிறவங்க தான் வலிக்கிறாங்க. இந்த நாயை சீண்டுவார் யாருமே இல்லாமல் அதே தெருவுல தான் அந்த நாய் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனாலும் இன்று அதை விழுந்து வணங்குவோர் யாரும் இல்ல. பின்னால் தேரும் இல்ல, திருவிழாவும் இல்ல, கடவுளும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பதவி, புகழ் அதெல்லாம் பதவி, பணம் இதெல்லாம் உங்களை விட்டு விலகிவிட்டால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. உங்கள் அருகில எதுவுமே வராது. இதெல்லாம் எதுக்கு கிடைச்சது? அந்த வணக்கமும், அந்த வாழ்த்துக்களும், அந்த கோஷமும், கூட்டமும், கும்மாளமும் எதுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடம் ஒட்டிக் கொண்டிருந்தது பாருங்க. அதுக்கு கிடைத்தது தான். உங்களுக்கானது அல்ல அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா, நீங்க எளிமையாகவும் வாழத் துவங்கிருவீங்க. இந்த வாழ்க்கையை உண்மையானதாக, நெறியோடு வாழத் துவங்கிருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இந்த செய்தி பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு எனக்குள்ள. வருகின்ற, இருக்கின்ற இருப்பிற்காக கிடைக்கின்ற மரியாதைகளை வணக்கத்தோடு, அடக்கத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். அகத்தை தன்னுடைய அகந்தையாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். அகத்துக்குள்ள அகந்தையை ஏற்றிக்கொள்ளாதீர்கள். தலைமீது எப்போதும் ஒரு கனத்தை ஏற்றிக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற ஒரு சங்கதியை சொல்வதாக இருந்தது இந்த செய்தி. அதனால உங்களோட பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டேன். வாரியார் வந்து வாரியார் சுவாமிகள்ட்ட இந்து மதம் குறித்து கொஞ்சம் சங்கடமான ஒரு சில நேரங்கள்ல நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த கடவுளர்கள் பத்தியோ எப்போதுமே முகம் சுளிக்காமல் பதில் சொல்வது அவருடைய வழக்கம். இப்ப அவர் ஒரு முறை உரையாற்றிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த மறுப்பு கொள்கையில் இருக்கிறவரை ஒருத்தர் கேட்கிறார். எல்லா மற்ற மதங்கள்லாம் ஒற்றை கடவுள் இருக்கும்போது, இந்து மதத்துல மட்டும் ஏன் இத்தனை ஆயிரம் கடவுள்கள்? ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு தெய்வம் இருக்காங்க, குல தெய்வங்கிறாங்க. ஒரு ஊருக்கு ஒரு தெய்வம் இருக்காங்க, ஒரு நகரத்திற்கு ஒரு தெய்வம் இருக்காங்க.
ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தெய்வம் இருக்காங்க. பல லட்சக்கணக்கான கடவுள்கள் இருப்பதை நான் பார்க்கின்றேன். இது எப்படி சாத்தியமாகும்? கடவுள் ஒருவர் நீங்க சொல்றீங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒரு சங்கடமான கேள்வி கேட்கிறார். ஒரு தலைவனுக்கு அழகு என்ன அப்படின்னா, பொது இடத்தில் உணர்ச்சி வயப்படாதல் இருத்தது தான் மாபெரும் ஒரு தலைமை பண்பாக பார்க்கிறேன் நான். எப்படிப்பட்ட எதிர் விளைவுகள், பின் விளைவுகள் நம்மை நோக்கி வந்தாலும், எப்படிப்பட்ட ஏவல்கள், எப்படிப்பட்ட சவால்கள் நம்மை நோக்கி வந்தாலும் கூட, அந்த நேரத்தில் தடுமாறாம, சினப்படாமல், அவர்கள் மீது ஆத்திரம் வராமல், அவர்களும் எளிய முறையில புரிந்து கொள்ளும்படி மகிழ்ச்சியாக, நகைச்சுவையோடு பதில் சொல்றதுங்கிறது ஒரு ஆகச்சிறந்த கதை. அந்த ஆகச்சிறந்த கலையும் கூட. அதுல வயப்படாமல் இருக்கிறதுங்கிறது ஆகச்சிறந்த கலை. சூழல் வயப்படாமல் இருப்பது. அப்படிப்பட்ட இதுல மிக தேர்ந்தவர் வந்து வாரியார் சுவாமிகள். அந்த இடத்த வந்து இப்படி ஒரு சங்கடமான கேள்வி வந்தோனே, அதை சமாளிக்கும் விதமாக பதிலும் சொல்லணும். அதுக்கான அறிவார்ந்த புத்தி கூர்மையும் இருக்கணும். சூழல்ல மற்றவர்களெல்லாம் இந்த நேரத்துல அத்தனை பேரோட முகங்களும் வாரியாரை நோக்கி திரும்பி இருக்குது. என்ன சொல்லப் போறாரு? அப்படிங்கிற மாரி. அப்ப அவர்ட்ட கேட்கிறார் வாரியார் கேள்வி கேட்டவர்ட்ட, "உன்னுடைய முதன்மையான உணவு எது?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். "சப்பாத்தியா? சாப்பாடா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். "இல்ல நான் சாப்பாடு தான் சாப்பிடுவேன்" அப்படிங்கிறார். அதற்கான சாப்பாடுக்கான மூலப்பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறார். "சாப்பாடு எங்க அரிசியிலிருந்து வருது" அப்படிங்கிறது அவருடைய பதிலாக இருந்தது. அப்ப சாப்பாட்டுல இருந்து அந்த அரிசியிலிருந்து வேற என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு அவரே கேள்வி கேட்கிறார். அவர் சொல்கிறார், சாப்பாடு செய்யலாங்க, பொங்கல் செய்யலாம், இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம், ஆப்பம் செய்யலாம், பணியாரம் செய்யலாம், இன்னும் கூட கூடுதலா சொல்லணும்னா பிரியாணி கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப ஒரு சாதாரண அரிசியை ஊற வச்சு நீ பாட்டுக்கு தின்னுட்டு போக வேண்டியதானே, இது எதுக்கு இத்தனை வகையா செஞ்சு சாப்பிடணும்? அரிசி இருக்கு, அதை ஊற வைத்து சாப்பிட்டா பசி அடங்கிரும் இல்லையா? அந்த ஒற்றை அரிசியை ஊற வச்சு சாப்பிடுறதுனால பசி அடங்கிரும், உன்னுடைய பசி தீர்ந்து விடும். எதுக்கு இத்தனை விஷயங்கள் இதற்கு மேன்மைப்படுத்தும் விதமா அல்லது அடையாளப்படுத்தும் விதமா இத்தனை அடையாளங்கள் அதுக்கு எதுக்கு குடுக்குறீங்க? மாத்தி மாத்தி அப்படின்னு சொல்லி கேட்டார். அரிசி எப்படிங்க சாப்பிட முடியும்? நேரடியா சாப்பிட முடியாது இல்லையா? அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது தான் சொல்றார், எப்படி அரிசியை நேரடியா எடுத்துக்கொள்ள முடியாதோ, அதுபோல அவரவர்கள் பிடித்த மாதிரி கடவுள் அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்கணத்தை அவரவர்கள் பிடித்த வகையில வணங்கிக் கொள்கிறார்கள். அதனால தான் இத்தனை அடையாளங்கள். உங்களுக்கு பொங்கல் பிடிக்கும், அடுத்தவருக்கு பிடிக்காது. இன்னொருத்தருக்கு பூரி பிடிக்கும், இன்னொருத்தருக்கு சப்பாத்தி பிடிக்காது இல்லையா? இதுபோல அந்த அரசியல் அப்படிங்கிறது தான் கடவுள். அவர்கள் இந்த வகைப்படுத்துதல்ல அவரவர்களுக்கு பிடித்த மாதிரி என்ன வகையில அவரை வணங்க வேண்டுமோ, அந்த மாதிரி வணங்கிக் கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் இத்தனாயிரம் கடவுள்கள், கடவுள் தோற்றங்கள் உருவாகியதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அந்த சவாலான பதில் வந்து அந்த இடத்துல அவரை கேள்வி கேட்டவரை சங்கடப்படுத்தியது. உண்மையிலேயே அரிசியிலிருந்து இத்தனை பலகாரங்களை செய்ய முடியும் என்றால், கடவுள் என்ற அந்த ஒற்றை வார்த்தையிலிருந்து ஏன் வந்து இத்தனை வகையான கடவுளர்கள் அவர்களுக்கு பிடித்தது போல ஏன் இருக்கக்கூடாது? அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்ப நாமெல்லாம் நம்முடைய சங்கடங்களை, தவறுகளை வந்து இறைவனிடம் சொல்லலாம். ஆனா பிறரிடம் சொல்லக்கூடாது. பிறருக்கு தெரிந்து விடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பெரிய அடையாளமாக வச்சிருப்போம். நம்மளுடைய குற்றச் செயல்களோ, அல்லது தெரியாமல் செய்த, அறியாமல் செய்த செயல்களோ, தெரிந்தோ செய்த தவறுகளையோ, இறைவனிடம் சொல்றதுனால ஒண்ணும் சங்கடம் இல்ல. ஏன்னா, இறைவன் கேட்டுட்டு உடனே ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர் விளைவுகள உடனே செய்ய மாட்டாருங்கிறது நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அப்ப அந்த இடத்துல இறைவன் குறித்து நமக்கு பயம் இருக்கா அப்படின்னா, இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துல அவர்ட்ட சொல்லிட்டா அதிலிருந்து நம்ம மீண்டு விட்டதாக நம்ம நினைக்கிறோம். இந்த பாவ மன்னிப்பு கூண்டுகள் அப்படின்லாம் அதுல ஒருத்தர் வந்து அ அதிகாலை நேரத்துல கதறி கதறி தன்னுடைய சங்கடங்களை சொல்லிட்டு இருக்கிறார். அவர் செய்த சங்கடங்களை, குற்றங்களை இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்ப ஆகச்சிறந்த எழுத்தாளர் டால்ஸ்டாய் வந்து அந்த சர்ச்சுக்குள்ள பிரார்த்தனைக்காக அதிகாலை நேரத்துல போறார். ஒரு நிகழ்ச்சிக்கு வெளிய போற வேண்டியிருக்கனால, நேரத்துல சர்ச்சுக்கு போலான்னு போறார். அது ரொம்ப ஓரளவு அதிகாலை இருட்டுல இருக்கிறதுனால, இவர் வந்ததை டால்ஸ்டாய் வந்ததை அந்த பெரும் செல்வந்தர் உணரல. ஆனாலும் அவர் அந்த பாவ மன்னிப்பு கூண்டுல நின்னு தன்னுடைய தவறுகளை இதுநாள் வரை செய்த மிகப்பெரிய தவறுகளை எல்லாம் சத்தமாக இறைவனிடம் சொல்லிக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்துல அவர் ஏகப்பட்ட தவறுகளை சொல்லிட்டே இருக்கார். டால்ஸ்டாய்க்கே வியப்பா இருக்கு. இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய மனிதராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். இவர் போய் இப்படி செயல்கள்லாம் செஞ்சிருக்காரே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துல தன்னை அடுத்து யாரோ ஒருத்தர் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறத உணர்றாரு அவர். திடீர்னு திரும்பி பார்த்தா டால்ஸ்டாய் நின்னுட்டு இருக்கார். அப்ப அவ்வளோ நேரம் மன்றாடிட்டு இருந்தவருக்கு கடும் கோபம் வருது.
என்ன சொல்றாரு அப்படின்னா, டால்ஸ்டாய் எதுவுமே கவனிக்காத மாரி இருந்தார். அவர் குறித்து எந்த சிந்தனையும், வார்த்தைகளையும் வெளிப்படுத்தல. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடுத்த உடனே நான் வந்து இதெல்லாம் உங்கிட்ட சொல்லல, இறைவன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த விஷயங்கள எங்கேயாவது வெளிய வந்து யார்ட்டயாவது சொன்னேன்னா, உன் மீது குற்றவியல், மான நஷ்ட வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்றார். அப்ப உண்மையிலேயே இதிலிருந்து விலகி வர அவர் விருப்பமோடு இருக்கிறார்களா? அப்படிங்கிற அந்த கேள்வி அந்த இடத்துல வச்சா, உண்மையிலேயே இதை விட்டு விலகி வருகிறார். உணர்ந்து விட்டார் தன்னுடைய தவறுகளை. அப்படிங்கிறது தான் அந்த நாளோட அவர் மறந்து இருப்பார். அது குறித்து இன்னொரு மனிதரிடம் பேச மாட்டார். அப்ப இறைவன்ட்ட சொன்னா இதெல்லாம் அழிந்து விடும். வேறு நபர்கள்ட்ட சொன்னோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் அதாவது மீண்டுமே சங்கடங்கள் தோன்றும். இறைவன் வந்து கேட்கலாம், மற்றவர்கள் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு நீதி ஏன் வச்சிருக்காங்க? அப்படிங்கிற அந்த ஒரு சங்கதிக்குள்ள போய் பார்த்தா, உண்மையிலே இறைவன் உடனே செயலாற்ற மாட்டாரு. கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்து விடுவார். மக்கள் அப்படி இல்ல, இது கேட்டாங்கன்னா, இது குறித்து செயலாற்ற துவங்கி விடுவார்கள். பிறரிடம் இந்த சங்கடங்கள்லாம் போய் சேர்ந்துரும். அப்ப நம்ம கீழ்மைப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால தான், மானுடர்களிடம் எதுவுமே சொல்றதே இல்ல. அப்ப இறைவன நம்ம எந்த நிலையில வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நாம் சொல்வதை கேட்பவராகத்தான் வச்சிருக்கோம். என்னைக்கு உண்மையிலேயே அவர் செயலாற்றுவார் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த நம்பிக்கை வருதோ, அப்போது உங்களுடைய வாழ்வியல் முறை நெறிப்படுத்தப்படும். அப்ப உங்களுடைய மனது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே தவறு செய்தால் இறைவன் தண்டிப்பான். அதற்கான தண்டனை உண்டு அல்லது நடைமுறைப்படுத்துவார். உடனே செயலாக்கம் செய்வார் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஆற்றல் மிகுந்த நினைப்பு நம்ம மனசுல இருந்ததுன்னா, நம்முடைய வாழ்க்கை நெறிப்படுத்தப்படும். எப்படி அந்த செல்வந்தர் வந்து, "நான் இறைவன்ட்ட தான் சொன்னேன், உங்கிட்ட சொல்லல. நீ எதையாவது போய் வெளிய சொன்னீன்னா, உன் மீது மான நஷ்ட வழக்கு தொடங்கும்" அப்படின்னு சொன்னா, என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது உனக்கு தெரிஞ்சிருச்சு. இது எனக்கு சங்கடம். நீ போய் உடனே வெளிய சொல்லுவ. என்னுடைய வாழ்வியல் முறை மாறி போயிரும் அப்படிங்கிறது. இப்ப இறைவன்ட்ட சொன்னா எதுவும் செய்ய மாட்டாரு. நான் தொடர்ந்து அதே அந்த உயரத்திலேயே இருந்து கொள்ளலாம். நான் சொன்னதெல்லாம் இந்த நாளோட இங்க வந்து விட்டுட்டேன். அவர்ட்ட சொல்லிட்டேன். அதிலிருந்து நான் மீண்டு வந்து விட்டதாக நினைக்கிறோம். அதுதான் இந்த போன்ற சிந்தனை இருக்கக்கூடாது. நம்ம வந்து உண்மையாகவே இறைவன் நம்மை தண்டிப்பார் அல்லது இறைவன் ஒருவர் நமக்கான உத்தரவுகளை தருவார். வாழ்வியல் முறையில உயரத்தையும், தாழ்வையும் தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்மையாக இருந்ததுன்னா, உண்மையிலேயே நாம் வந்து சரியாக வாழத் துவங்கி விடுவோம் அப்படிங்கிற அந்த சங்கதியை எனக்கு அறிவுரை கூறுவதாக இருந்தது. மேலுமே ஒரு சங்கதியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நம்மளுடைய மேதகு முன்னாள் அ குடியரசுத் தலைவராக இருந்த கலாம் ஐயா அவர்கள் ஒரு விழாவுல அ விழா துவக்கத்தின் போது குத்துவிளக்கு ஏற்றச் சொன்னார்கள். அவங்க வந்து குத்துவிளக்கு ஏற்றி வச்சுட்டு, அ இந்தியாவ பற்றி நான் ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். அ அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சார். இந்தியாவ பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது உலக நாடுகள் தலைவர்கள்லாம் கலந்து கொண்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில இந்தியாவை பற்றி நீங்கள் ரொம்ப எளிதாக புரிந்து கொள்வது போல ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குத்து விளக்கு அப்படிங்கிறது இந்து மதத்தோட அடையாளம். இந்து மதத்த வீடுகள்ல தான் குத்து விளக்கு ஏற்றுறது அவங்க தான் வச்சிருப்பாங்க. இது இந்து மதத்தோட அடையாளம். அதை ஏற்றி வைப்பதற்கு என்னிடம் தரப்பட்ட அந்த மெழுகுவர்த்தியானது கிறிஸ்துவ மதத்தோடைய அடையாளம். இதை ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன். இதுதான் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி, இந்தியாவின் அடையாளம் சொல்லி, அந்த வந்திருந்த அயல் நாட்டவர்களை வியப்புறச் செய்தார். வேற்றுமைக்குள் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடையாளம் கூட. அப்ப அந்த மேன்மையானவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் கிடையாது. வேற்றுமைக்குள் எவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் எங்களுக்குள்ள அந்த இந்தியன் அப்படிங்கிற அந்த ஒற்றுமை இருக்கும். அப்படிங்கிற ஒரு சங்கதியை சொன்னார். இது ஆன்மீகத்துல எண்ணெய், விளக்கு, திரி இந்த இந்த விளக்கு ஏற்றுதல்ல திரி, எண்ணெய், தீ இந்த 3 இருந்தா தான் ஒரு விளக்கு ஏற்ற முடியும்னு ஒரு பேரறிஞர் சொல்றார். ஆன்மீக குரு சொல்றாரு, எண்ணெய், திரி, தீ 3மே இருக்க வேண்டும். இருந்தா தான் ஒரு தீபம் எரியும், ஒரு விளக்கு ஏற்ற முடியும் அப்படிங்கிறார். இந்த எண்ணெய், திரி, தீங்கிற ஒரு வார்த்தைய சேர்த்து படிச்சீங்கன்னா, என்னை திருத்துவதற்காகத்தான் நான் இந்த விளக்கை ஏற்றுகிறேன். எண்ணெய் திருத்தி அப்படிங்கிறது என்னை திருத்திக் கொள்வதற்காக என்னை திருத்திக் கொள்வதற்காக இந்த தீபத்தை பற்ற வைத்தால் எப்படி சுடர் விட்டு எரிகிறதோ, அதுபோல எரியாமல் இருக்கின்ற எனக்குள் இருக்கின்ற ஜோதியை நான் எரிய பிரகாசமாக்கும் பொழுது, பிரகாசமாக்கிக் கொள்வதற்காக என்னை திருத்திக் கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் எண்ணெய், திரி, தீ இந்த 3 விஷயங்களும் நமக்கு உணர்த்துகிறதாக அவர்கள் சொன்னாங்க. அப்ப இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற அந்த வாசகத்தை இன்றளவும் நம்ம கடைபிடித்து, நமக்குள்ள எவ்வளோ வேற்றுமைகள் இருந்தாலும் சரி, அந்த இந்தியன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையின் கீழ நாமெல்லாம் ஒற்றுமையோடு செயல்படுகிறோம். அந்த வகையில நாளை 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற அனைவருக்குமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில தெரிவித்து
இந்த நாளில் ஏற்கனவே சொன்னது போல மேன்மையான நமது குருமகான் மகரிஷி அவர்கள் இந்த பிறந்த நாளில் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கி இந்த அவைக்கு எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்கள் அனைவருமே உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ அன்போடு வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க அன்பண்ணா. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரை. அதிகாலை அன்பு பரிசாக மேன்மை பாராட்டுவோம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நிச்சயமாக வாழ்வில் நிறைய நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்வதோடு அதை நாம் பயன்படுத்தும் பொழுது நமது வாழ்வியல் பாதை மிகவும் செம்மையுற துவங்குகின்றது. அத்தகைய வரிசையில் இன்றைய அதிகாலை அன்பு பரிசை நமக்கு அற்புதமாக வழங்கிய அன்பு அண்ணன் ரோட்டரி பாஸ்கரன் அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். சிறுக சிறுக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து இன்று 499வது நாளில் அற்புதமான சிறப்புரையாக மேன்மை பாராட்டுவோம் என்ற அற்புதமான சிறப்புரையில் இணைந்தோம். நாளை நமது தளத்தின் 500வது அடியை நாம் எடுத்து வைக்க இருக்கின்றோம். 500வது நிகழ்வில் ஒரு ஆக சிறந்த எழுத்தாளர் கதை சொல்லுதலில் உணர்வு பூர்வமாக நம்மை அந்த தளத்திற்கே எடுத்து கடத்தி செல்லக்கூடியதில் வல்லவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பணி சேவியர் அந்தோணி அவர்கள் நாளை நம்மிடையே சிறப்பு அழைப்பாளராக இணைந்து கொண்டு கதையாடல் சமூகம் என்ற அற்புதமான சிறப்புரை நமக்கு வழங்க இருக்கின்றார். சுதந்திர தினத்தை கொண்டாடும் நன்னாளில் நமது தளத்தின் 500வது நிகழ்வும் இயற்கையாக அமைந்திருப்பது ஒரு பெருமகிழ்விற்குடைய விடயமாக இருக்கின்றது. 501வது நிகழ்வில் அறமே வாழ்க்கை என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு ஐயா தமிழ் பேராசிரியர் அர்த்தநாரி அவர்கள் தமது பிறந்தநாள் சிறப்புரையினை வரும் வெள்ளிக்கிழமையன்று வழங்க இணைகின்றார்கள். வரும் சனிக்கிழமையன்று நமது தளத்தின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் தமது முதல் படமான விஸ்வரூபம் படத்திலேயே தேசிய விருதினை பெற்ற கலை இயக்குனர் லால்குடி என் இளையராஜா அவர்கள் நம்மிடையே இந்த வார சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து இதுவரை 499 நாட்களாக பயணித்த ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் மனதார சரித்திரம் படைப்போம் தளத்தின் சார்பில் நன்றியினை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். நல்வாழ்க்கை என்ற தொகுப்பில் மேன்மை பாராட்டுவோம் என்ற அழகான தலைப்பில் இன்றைக்கு 499வது நிகழ்வில் மிக சிறப்பான கருத்துக்களை ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதில் முதன்மையாக இன்றைக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பிறந்த நாள் என்பதையும் இன்றைக்கு அவர்களுடைய அன்பு மகளுடைய பிறந்த நாள் என்பதையும் சொல்லி அதை தொடங்கினாங்க. ஐயாவுடைய மகளுக்கு அனைவர் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எந்த வகை பூவாக வேண்டுமானாலும் நாம் இருக்கலாம்.
ஆனால் தினமும் பூக்க மறக்க கூடாது அப்படிங்கிறதா சொல்லி ஒரு மலர் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மனசுல ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை பார்க்கிறதுக்கு அது எந்தாவது விதத்துல உபயோகப்படலைன்னா கூட அது ரொம்ப பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். மலரணும். நம்மளும் வாழ்க்கையில தினம் தினம் எப்படி சூரியன் உதிக்குதோ அந்த மாதிரி புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு நாளை வாழ்ந்து கடக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாரு. பிறருக்காக நம்ம கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள் இருக்கு. அந்த மாதிரி இந்த உலகத்தில் அந்த மாதிரி பிறருக்காக வாழ்பவர்களை தான் உலகம் மனதில் வைத்திருக்கும். உயிரோடு இருப்பதை காட்டிலும் உயிர்ப்போடு இருப்பதே முக்கியம். ஒவ்வொரு நாளும் நாம் மற்றவர்களுக்காக ஒரு சிறு துளியாவது யோசிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நம் வாழ்க்கையில் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க. அடுத்ததாக குழந்தைகள் பற்றி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. குழந்தைகள் நம் மூலமாக வந்தவர்கள் மட்டுமே. அவர்கள் மேல் நம்மளுடைய ஆசைகளையோ எதையுமே திணிக்க கூடாது. அவர்களை நெறிமுறைப்படுத்துறோம்னு சொல்லிட்டு தினமும் நம்ம நிறைய அறிவுரைகள் எதிர்மறையான அறிவுரைகள் கூறிக்கொண்டே இருக்கிறோம். 20 முறையாவது தினமும் அப்படியான அறிவுரைகள் நம்ம சொல்றோம். அவங்க 24 வயசுக்குள்ள 1,00,000த்திற்கும் மேற்பட்ட அறிவுரைகள் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த குழந்தைகளை ஒரு சர்க்கஸ் கூடாரத்துல வச்சிருக்கிறது மாதிரிதான் நம்ம இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதை தாண்டி நான் என்னோட பேர் கெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுயநலத்திலையும் நம்ம அப்படி மிரட்டிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. குழந்தைகளை குழந்தைகளாக வளர விட வேண்டும். அது தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி ஒரு ஆசிரியர்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளாமல் நீங்கள் பள்ளியில் படிக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனா 1000த்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறார். அதனால எந்த குழந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இங்க இருக்கும். அது வளர வளர அது வரும். அதை செய்வதற்கான நம்ம ஒரு இடத்தை நம்ம அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லி அழகா சொன்னாங்க. நான் மறையோன் அப்படிங்கிற ஒரு சொல் நம்ம கேட்டிருப்போம். அதுல என்னன்னா நான் அப்படிங்கிறது மறையணும். அப்பதான் நம்ம சுற்றி ஒரு ஒளி வட்டம் அப்படிங்கிறது உருவாகும். அதே போல் நண்பர்களையோ நம்ம தேர்ந்தெடுக்கிறத பத்தியும் சொன்னாங்க. ஒரு மரம் ஒருத்தர் மகனுக்கு அறிவுரை கூறும்போது ஒரு மரம் எப்படி எந்த சீதோஷ்ணத்தையும் தாங்கிக்கிட்டு ஒவ்வொரு விதமான மரங்கள் இருக்குது. எல்லா சீதோஷ்ணத்தையும் தாங்கிட்டு வளருது. அது மற்றவர்களுக்கான பயனை கொடுக்குது. அந்த மாதிரி நமக்கு எல்லா மனிதர்களும் சுற்றி நம்மள இருப்பாங்க. நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம எதை எடுத்துக்கொண்டு வளர்கிறோம் என்பதும் மிகவும் முக்கியம். ஏன்னா நம்ம நண்பன் அப்படிங்கிறவங்க நமக்காக பொய் சொல்றாங்கன்னு சில சமயம் நம்ம ஒரு மகிழ்ச்சி படுவோம். ஆனா அப்படி கிடையாது. நமக்கு எதிராகவும் அவர்கள் பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். அடுத்ததாக நம்ம நிறைய கொடுக்கிறோம் மற்றவர்களுக்கு அப்படின்னு நினைச்சு அதை அளந்து பார்க்கறதுக்கு அது தவறான விஷயம். ஒரு சின்ன விஷயம் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணினா கூட அதில் ஒரு பெரிய விஷயம் ஒளிந்திருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம அளக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. தூங்கி எழுந்த பின்புதான் நாம் தூங்கியதை உணர முடிகிறோம். அதனால அதே போல் துன்பம் அப்படிங்கிறது விலகும் போதுதான் நம்ம அதை உணர முடியுது. அதனால் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அது பூரி ஜெகநாதர் கோவில்ல தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிறாங்க. அப்ப தேருக்கு முன்னாடி ஒரு நாய் என்ன நினைக்குதுன்னா, எனக்கு என் பின்னாடிதான் எல்லாரும் இத்தனை பேர் வராங்க. எனக்கான ஒரு மரியாதை குடுக்குறாங்க அப்படின்னு ஒரு நாய் நினைச்சா, அது எவ்வளவு ஒரு தவறான விஷயமோ, அதுபோல் அந்த நாயின் சிந்தனை போல் தான் நம்ம நிறைய நேரம் நம்முடைய சிந்தனை இருக்கு. நம்ம எப்பவுமே நம்ம பத்தி அந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அழகா ஐயா சொன்னாங்க. அடுத்ததாக தலைவர்கள் அப்படின்னா யாருன்னா உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதுதான் தலைவருக்கான பண்பு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இறைவன் கிட்ட போய் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்றோம். இறைவன் செய்வான் என்ற அந்த நம்பிக்கையில் அப்படின்னு அவர் சொன்ன விஷயமும் சரி. ஆஹ் எண்ணெய் திரி தீ அப்படிங்கிறத அழகா சொன்னாங்க. ஒரு புதிய விளக்கமாகவும் இருந்தது. எண்ணெய் திரிக்கும் இந்த தீ அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஒரு விளக்கு அதே மாதிரி ஒரு அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு முஸ்லிம் ஒரு கிறிஸ்தவ இதுக்கான ஒரு மெழுகுவர்த்தியோட ஒரு இந்து மதத்திற்கான அந்த குத்து விளக்கை ஏற்றும் போது அந்த மாதிரிதான் நம்மளுடைய ஒருமைப்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாளை சுதந்திர தினத்திற்கான தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு பல மேன்மையான கருத்துக்களை நம்மிடையே விதைத்த ஐயாவிற்கு மிக்க மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவி. இன்னைக்கு மகரிஷி அவங்க பிறந்த நாள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு இறை வணக்கம் குரு வணக்கம் பாடி
இந்த தளத்துல நான் பேசலான்னு இருக்கேன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலின் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய் தென்னையில் சிந்தை வைத்து சீத்தவம் முறையாய் செய்தேன் உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய் முன்னை சேர்வினை தூய்மைக்கு முயன்றர நெறி வாழ்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. இதை எடுத்து தினந்தோறும் நடத்தி சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பீட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இன்று இதில் நடைபெற வந்திருக்கும் சித்தர் பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்குவோம். இது அப்படியே உள்வாங்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் உள்ள இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை வாழ்த்திட்டாங்க. நன்றி. ஐயா அவங்க இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. எப்போவுமே அவங்க பேசுறது அற்புதம்தான். இன்னைக்கு நிறைய கருத்துக்களை குழந்தைங்களை நம்ம எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னாங்க. ஐயா அவங்க இன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு பிறந்த நாள். அவங்கள நான் வாழ்த்துறேன். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல
வளர்ந்த கலையன்னமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக மலர்ந்த கலையன்னமே அன்பே ஆரிரோ 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 அன்பே ஆரிரோ ஆரிரோ. ஏன் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு பேர் வைக்கல, அதனாலதான் நான் பேர் சொல்லலை. ஐயா அவங்க நிறைய நிறைய கருத்துக்களை இந்த மாதிரி நிறைய சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த நாயோட சிந்தனையை பற்றி சொன்னாங்க, மிக அருமை ஐயா. நம்ம எல்லாருமே இதை வந்து ரொம்ப இந்த கருத்தை எடுத்து உணர்ந்து பார்க்கணும். அதனால தான் நமக்கு நிறைய கருத்தை சொன்னாங்க. இந்த மூலமாக சொல்லும் பொழுது கதை வடிவ சொல்லக்குள்ள நல்லாவே நமக்கு புரியும். அப்புறம் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு தண்டனை உண்டு. இது 100க்கு 100 உண்மை. இதுதான் மகர்ஷி கருத்துலையும் வர்றது. நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம இதை செய்யறோம், யாரும் தெரியாது, தெரியாம செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கும். ஒரு துளி அளவு கூட அதை வந்து மாத்தமே இல்லை. எல்லாத்தையும் இறைவன் பார்த்துட்டு இருக்காரு. எங்க இருந்து பார்க்கறாரு? நம்மளை சுத்தி இருக்காரு, நமக்குள்ளயும் இருக்காரு, அண்டத்துலயும் இருக்காரு, பிண்டத்துலயும் இருக்காரு. அப்ப நம்ம இன்னும் ரொம்ப உஷாரா நடந்துக்கணும். இந்த தப்பு செய்துட்ட உடனே மன்னிப்பு கேட்டு அந்த தவிர இனிமே செய்யக்கூடாது. அப்படி ஒரு இதை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் மகர்ஷி கருத்தும் அதுதான். இதை வந்து ஐயா ரொம்ப அருமையா சொன்னாங்க. இது மாதிரி நிறைய இந்த எண்ணெய் திருத்தி அது ரொம்ப மிக அற்புதம் ஐயா. புதுசா நான் இன்னைக்கு கேள்விப்பட்ட உண்மை. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. அப்புறம் நம்ம ஐயா இன்னைக்கு பிறந்த நாள், அதுவுமா மகர்ஷி அவங்க பிறந்த நாள், அதுவுமா அவங்க சொன்ன ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிடுறேன். அருட்தந்தை அவர்கள் மனித குலத்தின் பால் தாம் கொண்ட அன்பால் அக்கறையார் கருணையார் சிறப்பாக உடல் மன ஆன்மீக நலத்தோடு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் நாட்டு வாழ்க்கையிலும் வாழும் வகையினை கலையினை கண்டறிந்து நமக்கு ரொம்ப அருமையா எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த சாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக வழியை பின்பற்றி பல்லாயிரக்கணக்கானவர் பயன்பெற்று வருகின்றார்கள். அதுல நாமும் சேர்ந்து நம்மளால முடிஞ்ச அளவு பயனடையலாம். இது வந்து வற்புறுத்தல் இல்லை, ஒரு தெரிவு. நான் சொன்னேன், நீங்க அது ஏத்துக்கிறதும் ஏற்காதும் உங்க. அதனால நம்ம நிறைய வழி இருக்கு, நம்ம நலம் அடையிறது நிறைய வழி இருக்கு. அதை நம்ம எடுத்து செய்யணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஐயா மாதிரி பாஸ்கரன் ஐயா அவங்க எத்தனை மேடைகளை பேசி எவ்வளோ கருத்துக்களை சொல்லி கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, பெற்றோருக்கு சொல்லி தராங்க. ஐயா நீங்க நீடோழி வாழணுங்க ஐயா. நீங்களும் உங்கள் குடும்பமும் குழந்தைகளும் உங்கள் சேவையும் நல்ல உடல்நலம் நீலாயும் நிலை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சுக்கங்க. நன்றி, நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ஜோதி கலை, நீங்க பேசலாம். வணக்கம். கலைச்செல்வி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். பண்ணிக்கணுமா? அவைக்கு வணக்கம். கற்பகவல்லி பேசலாங்களா? பேசுங்க கலைச்செல்வி. ஏன்னா இங்க டெட்ராய்ட்ல இருக்கோம். நீங்க இப்ப ஐயா பேசுனது ரொம்ப இதா இருந்தது, அதனாலதான் நான் உள்ள வந்தேனுங்க. ஐயா உங்களுக்கு மிக்க நன்றிங்க. நீங்க சொன்ன மாதிரி சங்கடங்களையும் பேசணும், அது நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் கேட்டுட்டு இருந்த வரைக்கும். ஆனா பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கே தெரியும், ஜோதியோட சேலஞ்சஸ் நிறைய பேசியிருக்கேன், சவால்கள். அதெல்லாம் கடந்து வந்த சாதனை படைத்தது. இன்ன வரைக்கும் அவ சாதனை நிறைய படைச்சுக்கிட்டு தான் இருக்கா. இப்போ அது கற்பகவல்லி ஜோதியோட திறமையை பார்த்துதான்
எங்க அமெரிக்கால இருந்து நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்து தமிழ்நாட்டுல இருந்து நாம இன்னைக்கு அமெரிக்கால கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு இங்க இருந்து ப்ரோக்ராம் பண்ற அளவுக்கு இவளுடைய ப்ரோக்ராம் இன் த சென்ஸ் இவளுடைய வாழ்க்கை சரிதையை கேட்டே நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. எவ்வளவு சவால்களை கடந்து இன்னைக்கு ஒரு பிரசிடென்ட் அவார்டி, மாஸ்டர்ஸ் இன் மியூசிக், மற்றவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கிற ஒரு தளத்துக்கு இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் தயவுலையும் நாங்க வந்திருக்கிறோம். நம்ம திறமையை நம்ம வளர்த்துக்கும் போது பிள்ளைகள் வந்து சமுதாயத்தின் பங்களிப்போட நாம மேல வர முடியும். நாம மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்க முடியும். இப்ப நானே அவளை சொல்ல வைக்கிறேன். என்னோட மகள் வந்து நான் என்னுடைய இசையின் மூலம் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் நான் கொடுப்பேன். என்னால் ஆன முயற்சி உதவிகளை நான் என்ன போல இருக்கிறவங்க சமுதாயத்துக்கு உதவி செய்வேன், யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படின்னும் நான் சொல்ல வச்சு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நல்ல வார்த்தைகள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் எப்படி அமெரிக்கா போறது என் கனவுன்னு அவ சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அது இன்னைக்கு நினைவாச்சோ 7 ஆண்டுகள்ல. இதே மாதிரி அவ சொல்ற நல்ல விஷயங்கள் ஆஹ் ஆஹ் உண்மையாகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்கய்யா. இப்ப கூட என்னோட கூட ஒரு தம்பி வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜோதிக்காக இங்க நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து எனக்கு உதவி செஞ்சாங்க. அந்த தம்பி கூட பார்த்துட்டு இவ்வளோ இதுல குழந்தைய கொண்டு வந்திருக்கீங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாங்க. ஒரு வார்த்தை தம்பி ராஜசேகர் நம்ம இங்க இந்த டெட்ராய்ட் பகுதியில இருந்து, மிச்சிகன்ல இருந்து இந்த நிகழ்வை பார்த்துட்டு நானும் இதுல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சோ அவையின் அனுமதியோட அவரை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ராஜசேகர் தம்பி பேசு. அவைக்கு வணக்கம். நான் ராஜசேகரன். ராஜான்னு நீங்க என்ன அழைக்கலாம். ஊர் வந்து நான் நாகப்பட்டினம், ஒரு கிராமத்துல இருந்து நான் ரைஸ் ஆகி வந்திருக்கேன். லைஃப்ல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அப்பா அம்மா சொல்லி கேட்டதுக்கு இணையா நேர்லையும் நம்ம சந்திச்சே இருக்கிறோம். அப்போ நம்ம சலிச்சுக்கிட்ட விஷயங்களை எல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து நான் வெட்கப்படுற ஒரு இன்ஸ்பிரேஷனை வந்து ஜோதி நமக்கு தந்தாங்க. என்னத்துக்கு அப்படின்னா, அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எடுத்திருக்கக்கூடிய முயற்சி, உன்னை வென்றுட்டினா உலகத்தை வென்றுடலாம்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். யாரும் செய்யறதில்ல. அது 100% ஒருத்தி செய்யறா அப்படின்னா அது வந்து நான் ஜோதியை தான் பாக்குறேன். அப்படி ஒரு குழந்தைக்கு சரியான விஷயங்களை சொல்லி சொல்லி எடுத்துட்டு வந்தா, பிசிக்கலா இவ்வளவு டிசபிலிட்டிஸ் இருந்தாலுமே இவ்வளவு பெரிய திறமையோட மேல வந்து நிக்க முடியும், தனித்து நிக்க முடியும், லைம்லைட்டை நமக்கு உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது, எல்லா வகையிலும் சரியா இருக்கக்கூடிய நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம சொல் பேச்சு கேட்கல, அதை பண்ணல, இதை பண்ணல, நம்ம எவ்வளவோ சலிச்சுக்கிறத பார்த்து நம்ம கொஞ்சம் வெட்கப்பட்டு இன்னும் கொஞ்சம் உத்வேகம் கொண்டு இன்னும் நல்ல முறையில நம்ம குழந்தைங்களை மேல எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனியா நமக்கு வந்து காண கிடைக்கிற ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. அப்படி ஒரு குழந்தையை வந்து போராடி மனப்போராட்டங்கள், வாழ்வியல் போராட்டங்கள், பொருளாதார போராட்டங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ரைஸ் பண்ண முடியும், சிங்கிள் பேரண்டா இருந்து என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையோ உதாரணம் காட்டுறோம். இது பாரதி கண்ட புதுமை பெண்ணுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அதையும் தாண்டி ஒரு வீர பெண்மணியா, நான் ஒரு இரும்பு பெண்மணியா வந்து ஜோதி கலையினுடைய தாயாரை பார்க்கிறேன். இவர்களை பத்தி நான் பேசுறதுக்கான வாய்ப்போட இந்த அவைக்கு நான் அறிமுகமானதை நினைச்சு ரொம்ப பெருமையும் நெகிழ்ச்சியும் அடைகிறேன். நன்றிகளும் வணக்கங்களும். நான் ராஜசேகரன். நன்றி. அவைக்கு மிக்க நன்றிங்க. இன்னைக்கு இங்க மிச்சிகன் தமிழ் சங்கம் இவளுக்கு வாழ்த்து கூறி இன்னைக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க. முடிச்சிட்டு கிளம்பணும். அதுதாங்க. நன்றிங்க அவைக்கு. நன்றிங்க கலைச்செல்வி. மிக்க மிக்க நன்றி ராஜசேகர். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க இன்னைக்கு வந்து பேசுனது. நீங்க அவங்க கலைச்செல்வியோட ஒரு பயணத்துல இருக்கும்போது அவங்கள பத்தி கேட்டுட்டு நம்ம கூட வந்து அதை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கு நம்ம மேன்மை பாராட்டுவோம்ன்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு மேன்மையான ஒரு விஷயத்த நீங்க வந்து பகிர்ந்திருக்கீங்க. அதே மாதிரி கலைச்செல்வி அவர்கள் இன்றைக்கு அமெரிக்காவுல பல பகுதிகளுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தமிழ்ச்சங்கமா போறாங்க. எல்லா இடங்களுக்கும் போகும்போது இங்க நிறைய பேர் அவங்களுக்கு உதவியாக இருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு மனிதம் இன்னைக்கும் இருக்கு அப்படிங்கறது வந்து இன்னைக்கு அவங்க மூலமாவும் தெரிஞ்சுக்கலாம். அத்தனை பேர் அவ்வளவு இடங்களுக்கு கூட்டிட்டு போறதாக இருக்கட்டும், அவங்கள வீட்டுல வச்சு அவ்வளவு அழகா பாத்துக்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மேன்மையான மக்கள் இன்றைக்கு இருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும்போதே உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க நன்றிங்க ராஜசேகர். நீங்களும் தொடர்ந்து நம்ம நிகழ்வுல கலந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். மிக்க மிக்க நன்றி. உங்கள் அன்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா அவர்களுக்கு இன்றைய நல்லதொரு தலைப்பு கொடுத்ததுக்கு ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு குழந்தை வளர்ப்புல இருந்து ஒரு தலைமை பண்பு போயிட்டு அந்த தலைமை பண்புல வந்து நான் மறையோன் அப்படின்ற
இதில் வரைக்கும் ஐயா அவர்கள் வந்து தொகுத்து சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு மூலியமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சரவணன். நித்யா தேவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான நற்காலை பொழுது வணக்கம். அருமையான ஒரு உரை, தெளிந்த நீரோடை போன்ற அழகான ஒரு ஓட்டம், நல்லதொரு தகவல் என் செவிகள் இன்று சிறப்பு செய்துள்ளது என்று நினைப்பேன். அத்தகைய தகவலை தந்தார் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், மென்மேலும் வளர்க. நன்றி, வணக்கம். உங்கள் நித்யாதேவி, மதுரையிலிருந்து. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க நித்யா தேவி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் பிறக்கும் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். ஐயா பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். அவரோட மிகப்பெரிய விசிறி தான். அவருடைய உரையில வந்து பார்க்கும்போது நெகட்டிவான வார்த்தைகள், அதாவது எதிர்மறையான வார்த்தைகள் எதுவுமே அதிகமாக 1-2 கூட இருக்காது. அதுவும் எதையாவது ஒரு விஷயத்துக்காக மேற்கோள் காட்டுறதுக்காக மட்டும் சொல்லப்பட்டதாக சொல்வாரே ஒழிய, அவர் சொல்ல வந்த விஷயங்களில் எந்த இடத்துலையுமே அது வராது. அந்த இடத்துலயே மேன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் உயிரோட்டமா இருக்கும். மேன்மை, சங்கதி, இது எல்லாமே ஒரு வயலின் வாசிக்கிறது மாதிரி இந்த 2-3 வார்த்தைகளை வச்சே ஒரு நெசவு செய்வார். அவரோட பொன்மொழிகள் எல்லாத்தையும் அழகா சொல்லி நம்மளை வந்து ஒரு கதை வழியா அதை பயன்படுத்தி நம்மளை வந்து நம்மளுடைய மனசை ஒருமுகப்படுத்துறதுல ஐயாவோட பங்கு வந்து அளப்பரியது. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கடந்து வந்திருப்போம். அதுல நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது கூட சில நேரங்கள்ல கிளாஸ்ல வந்து டீச்சர் அடிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்கன்னா கையை நீட்டுவோம். அப்போ நீ நல்லா படிக்கிற பையன் தானே, ஏன் அடி வாங்குற அப்படிங்கிற மாதிரி அடிக்கும்போது இந்த உலகம் அப்படியே நம்மளை நம்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கலைங்கிற ஒரு கில்ட்லயோ இல்லை ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணலைங்கிற கில்ட்லயோ இருந்துட்டு கையை நீட்டுவோம். அது ஆசிரியருக்கும் மாணவனுக்குமான ஒரு பெரிய பந்தம். அந்த பெரம்பு கையால் அடி வாங்குறது, அந்த இடத்துல நமக்கு நிறைய பதில்கள் கிடைக்கும். அப்போ நல்ல விஷயங்களால கூட நிறைய மாற்றங்கள், மனமாற்றங்களை நம்ம செய்ய முடியும். மாணாக்கர்களாகட்டும், குழந்தை வளர்ப்புலாகட்டும். இந்த குழந்தை வளர்ப்புல வந்து நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல நம்மள வந்து ஒரு நகலா தான் அவங்களை பார்க்குறோம். நகலானா நம்ம செஞ்ச தப்ப அவங்க செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சில விஷயங்களை அவங்ககிட்ட இருந்து அறிவுரைங்கிற பேர்ல பயமுறுத்துவோம். அது ஐயா ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அதிகப்படியான அறிவுரை அப்படிங்கிறது இது அவங்க அவங்களுடைய நம்ம குழந்தையா இருந்து அவங்களோட இடத்துல நம்ம அதை வந்து யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ஆயாசமா இருக்கும். நம்ம பண்ற நல்ல விஷயத்த வந்து பாராட்டுறதுக்கு இல்லாம நம்ம வந்து செய்யற மிஸ்டேக்கை வந்து ஜூம் வச்சு பார்த்துட்டே சொல்லிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மனநிலை குழந்தைங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும். இந்த மனநிலை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூடிட்டே இருக்கும். நம்மளும் வந்து என்னன்னா அதை சொல்றதே வேலையாவே மாத்திக்குவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா என்ன நம்ம வந்து பண்றோம்? ஒரு பாராட்ட வேண்டிய விஷயத்திலயோ, ஒரு ஊக்கப்படுத்த வேண்டிய விஷயத்திலயோ இல்லாம, குறைகள மட்டுமே வந்து நம்ம சொல்லி காமிச்சு, அத பூதாகரம் பண்ணி, அவங்களுக்கு ஒரு பயத்த உருவாக்குறது தான் நம்ம அ நல்ல தெளிவாவே பண்றோம் அப்படிங்கிறத நமக்கு நாமளே, அதாவது குழந்தைகள் வந்து அவங்க வந்து ஒரு தாயும், தந்தையும் வந்து குழந்தை பிறப்பிக்கிறார்கள். ஆனால் ஒரு குழந்தை தான் வந்து தாயும், தந்தையுமே பிரசவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்யுங்க இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நமக்கு புரியுது அப்படின்னா, இது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நம்மளை பண்படுத்த பார்க்குறோங்கிற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா நிறைய விஷயங்களை கடந்து போவோம். சில நல்ல எண்ணங்கள் தான், நல்ல செயல்கள் தான் நம்ம கூட டிராவல் ஆகிட்டே வரும். அதை நம்ம கடத்துற நேரம் காலம் கடந்து போயிருக்கு சில நேரங்களில் நம்ம சொல்ல போது. என்ன பிரச்சனைனா நம்ம அவங்க இடத்துல இருந்து நம்மளை பார்க்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நிகழ்வுனால மேன்மை தங்கிய மனிதர்களால இந்த ஒரு கதை சரம் மாலை போல கோர்த்து அதை நீங்க சொல்லும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய உற்சாகமாகவும் இருக்கு. சில நேரங்களில் செஞ்சு பார்த்துட்டு சரி இது வந்து
இப்படிதானே ரியாக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு ஆயாசத்துல சொல்லிடுறோம். பட் அது அவங்களுக்கு பதிவா மாறி அதை அவங்க சுமந்துட்டே போறாங்க. அதாவது குழந்தைங்களை வந்து நம்ம பெரிய சுமையை ஏற்படுத்துறோம். பயமுறுத்துறோம், இல்லைன்னா ப்ரிகாஷன்ஸுங்கிற பேர்ல வந்து சில விஷயங்களை சேர்த்து சொல்றோம். டிசிப்ளின்ங்கிற பேர்ல வந்து சில அவங்க செய்யற விஷயத்த டிசிப்ளினோட கம்பேர் பண்ணி அதை வந்து டீக்ரேட் பண்றோம். இதெல்லாம் நமக்கு பொறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம செய்றோம் இல்லையா? அது வந்து ஒரு பெரிய உறுத்தலா இருந்ததுன்னா, அந்த பேச்சோட மாற்றம் கண்டிப்பா இருக்கும். நம்மளுடைய நம்மளுடைய பக்குவப்பட்ட, அதாவது நம்மளுடைய நல்ல பழக்கங்களும், தீய பழக்கங்களும் வந்து ஒரு ஃபில்டரான கேரக்டர் அடுத்த வெர்ஷன் தான் குழந்தைகள். ஏன்னா நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சா, அவங்களோட வாழ்க்கையிலயும் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மளுடைய தீய விஷயங்களும் அவங்க கிட்ட டிராவல் ஆகும். இதை வந்து நம்ம எப்போ கற்றுக்கிட்டோம்? 40-50 வருஷத்துல கற்றுக்கிட்டோம், இல்லை அதுக்கு மேலே கற்றுக்கிட்டு நம்ம அதை சொல்கிறோம். பட் அந்த வயசில் அவங்களுக்கு இது வந்து அதை கேட்குறது சுமையாக இருக்கும். பட் நம்ம அண்டர்லைன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒழுக்கம் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு போதிக்கும் போது அவங்களுக்கு பயமுறுத்தாமல் அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு டேக்அவேயாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நல்ல விஷயங்களை நல்ல வார்த்தைகளால் கோர்த்து அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து ஒரு வில்லா இருக்கணும். அதிலிருந்து புறப்பட்டா அம்பா தான் வந்து குழந்தைகள் இருப்பாங்க. அந்த இலக்குகளை சொல்வது தான் அந்த வில்லோட வேலையா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி உரை நிறைவு செய்கிறேன். ஜோதி அவங்க கலை அவங்களுடைய இதுலேயும் வந்து நிறைய மீட்டிங்கில் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, யானை கூட்டத்தின் நடுவே எறும்பு அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன் அவங்களுக்கு, யானை கூட்டத்தின் நடுவே எறும்பு இல்லை, அந்த எறும்பு காலடியில் இருக்கா காதருகில் இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லணும். அதையும் சொன்னாதான் அந்த யானைக்கும், யானைங்கிறது இந்த சமூகத்தை சொல்றாங்க. அப்போ யானைக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இல்லைன்னா இந்த நெகட்டிவான மனிதர்களால நம்ம பாதிக்கப்பட்டோங்கிற ஒரு விஷயம் மட்டுமே கடத்தப்படும். அப்போ 100 பேர் இருக்க கூட்டத்துல 90 பேர் பாசிட்டிவ் பீப்புள் இருப்பாங்க. அவங்க கிட்டயும் இந்த நெகட்டிவை வந்து நம்ம கடத்துறோங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். வாய்ப்புக்கு நன்றி. நல்ல காலை பொழுது. அருமையான ஒரு உரை. நன்றி ஐயா. வணக்கம். மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐயாவோட வார்த்தைகள் அப்படியே ஒரு சில சொற்களை போட்டு ஒரு நெசவு நெய்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத சொன்னது ரொம்ப அழகாகவும் இருந்தது. நிறைய கருத்துக்கள், குழந்தை வளர்ப்பில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே ஒரு வரியில் பல அற்புதமான கருத்துக்களை எடுத்து வைத்த ஐயா ரோட்டரி பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய சமூகத்தில் இந்த எளிய வகை யோக பயிற்சியினை உலகம் புறாவும் ஏற்று இவ்வுடலினை உறுதி செய்யக்கூடிய அவ்வகை அரிய வகை பயிற்சியை நமக்கெல்லாம் அளித்து சென்ற ஐயா வேதாத்திரி மகரிஷி அவருடைய பிறந்த நாளில், அதே போன்று அன்பு குழந்தை ஐயாவுடைய மகள் இன்று பிறந்த நாள் என்ற செய்தியை ஐயா சொன்னாருங்க. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள்ல ஐயாவுடைய இந்த உரை நம் சமூகத்திற்கு மிகவும் பயனுள்ள வகையிலே ஒவ்வொரு விடயங்களும், அதாவது அவர் கூறிய அந்த ஒரு வரியிலே சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் மிகவும் மேன்மையான கருத்துக்களாக இருந்தது. ஐயா அவர்கள் சொன்னது போல இன்று புதிதாய் பிறந்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த வரிகள்ல மலர்கள், அன்றளர்ந்த மலர்கள் இருந்தாலும் மலர்ந்தும் மனம் வீசாத மலர்களாக இல்லாமல் பிறருக்காக நாம் வாழ்ந்து நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதை மிகவும் அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். கடைசியாக ஐயா பேசும்போது நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பத்தின ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. அதாவது குத்து விளக்கு என்பது ஒரு இந்து மதத்தின் அடையாளம், அந்த எரிகின்ற தீ என்பது ஒரு கிறிஸ்தவ மதத்தின் அடையாளம்,
அதை ஏற்றுகின்ற நான் ஒரு முஸ்லிம் மதத்தினுடைய அடையாளம் என்று நம்ம இந்திய நாட்டின் ஒற்றுமையை பற்றி ஒரு அற்புதமான ஐயா அப்துல் கலாம் சொன்னதை பற்றி எடுத்துரைத்தார்கள். இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் வள்ளல் பெருமானார் சொன்னது போன்ற மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை ஐயா வள்ளல் பெருமானார் சொன்ன பொழுது, ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல அது ஒரு பெரிய ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. இப்படி அந்த நிலை மாறணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும். வருகின்ற இந்த சுதந்திர நாளிலே நமது இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டுடன் இருந்து அந்த மத பிரச்சனைகள் இல்லாமல் உலகம் புறாவும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று கூறி ஐயாவின் இன்றைய அற்புதமான உரை எல்லோருக்கும் பயனுள்ள வகையிலே இருந்தது என்பதை தெரிந்து கொண்டு ஒரே ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறேன். மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன், வாழும் போதும் செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. அருமையான பாடல். ஐயா சொன்ன அந்த பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். அருள் சேவியர் சார் இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் டிராவலிங்ல இருக்கனால சரியா பேச முடியல. பட் ஐயாவோட உரை முழுவதுமா கேட்டேன். நல்ல அருமையான உரை. எப்போதுமே வாரம் தியாகராஜன் ஐயா, பாஸ்கரன் ஐயாவோட உரை எப்போதுமே வாரத்துக்கு 2 பேர்த்தோட உரை வாரம் வேணுங்கிற வேண்டுகோளையும் நான் வச்சுக்கிறேன். அப்பதான் அந்த வாரம் முழுவதும் ஒரு முழு நிறைந்த வாரமாக இருக்கும் என்று என்னுடைய மனதுக்கு படுகிறது. ஐயா அவர்கள் உரையில எனக்கு 2 விஷயம் எனக்கு புரிந்தது. அதாவது வாழ்தல்ங்கிறது வேற, உயிரோடு இருக்கிறது வேற. வாழ்தல் அப்படின்னா ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு உபயோகமாக, மற்றவர்களுக்கு கொடுக்கும் தன்மையில வாழ்றதான் வாழ்க்கை. எதுவுமே இல்லாம இருக்கிறது, உயிரோட வேணா இருக்கலாம், அது ஒரு வாழ்தல் கிடையாதுங்கிற ஒரு அருமையான ஒரு தத்துவம். 2வது இன்னொரு இது இருக்காரு, குழந்தைகள் நம்ம மூலமா தான் பிறக்கிறாங்க. நம்ம தான் அதுக்கு ஃபுல் அத்தாரிட்டி கிடையாது, நம்ம மூலமா பிறக்கிறாங்க. அதனால அந்த குழந்தைகளுக்குரிய சுதந்திரம், அவங்களுடைய உரிமைகளை நம்ம பறிக்க கூடாது. அதனால அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா அதை நான் நெறிப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் வேணா சொல்லலாம், மற்றபடி முழு இதையும் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்ல அருமையான வார்த்தைகள் சொன்னாரு. நன்றிகள் ஐயா, பேசுற டைம் இல்லை. நன்றிகள், நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ரோட்டரி பாஸ்கரன் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலேயே நீ பயணத்துல இருந்துகிட்டே இருக்கேன், இருந்தாலும் இந்த அவைக்காக ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு மணி நேரம் பேசணுங்கிற அந்த ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு பயணத்தை மறந்துட்டு நீ பேசிக்கிட்டே இருக்கேன். உண்மையிலேயே வாய்ப்பளித்த இந்த அவைக்கும் வாய்மொழி வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்குமே மேன்மையான நன்றிகளை காணிக்காக்குங்க. சேவியர் ஐயா சொன்னாங்க, வாரம் ஒரு நாளாவது அவசியம் வரணும் அப்படிங்கிற சூழல் மிகவும் கடுமையாக இருக்கு. நாள்தோறும் இதையும் ஒரு பக்கம் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய வாய் மொழி உண்மையாகட்டும். எனக்குமே எப்போதும் இது போல கொண்டாடுகின்ற இடத்துல இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எனது ஒரு ஆசையும் கூட. அதை விட உணர்தல் அப்படிங்கிறது எங்க அதிகமாக இருக்கிறவர்களோ, எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் அதிகமான நபர்கள் உணர்தல் அப்படிங்கிற அந்த பண்போடு இருக்கிறார்களோ, அங்க பேசுறது தான் விதைக்கப்படும் விஷயங்களாக இருக்குங்கிறத நான் நம்புறேன். இப்போ உங்ககிட்ட விதைக்கிறது பல 100 விருட்சங்களாக பல இடங்களுக்கு அது சென்று சேரும். அது நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமையும் கூட. எதை விதைக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆய்ந்து எந்த இடத்துல எதை விதைக்க வேண்டுங்கிறத விட எந்த இடத்துல விதைக்க வேண்டுங்கிறது தான் நல்ல விருட்சங்கள் தோன்றுவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கு. அது போன்ற இந்த சரித்திரம் படைப்போம் அவையில விதைக்கிறது எப்போதுமே வீண் போகாது, பல்கி பெருகுங்கிறதுல எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளது. அதுக்கான சூழல் அமையும் அப்படிங்கிறத இறையாற்றல்கிட்ட இந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துக்கள் வழங்கிய அனைவருக்குமே இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். வரும் நாட்களில் இந்த அவை 500வது நாளை காண இருக்கின்ற இந்த அவைக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்னும் பல 1000 நாட்கள் இந்த அவை தொடர்ந்து நடக்கட்டும்.
சமுதாயத்தில் நல்ல விஷயங்களை நல்லவர்கள் மூலமாக கேட்பாளர்கள் மூலமாகவும் விதைத்து கொண்டே இருக்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி எங்க விதைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மாதிரி சரியான நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் நிறைய மேன்மையான கருத்துக்களை இன்றைய காலை பொழுதில் விதைத்ததற்கு மிக்க மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்கள் அன்பு மகளுக்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் எங்களுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ரச்சனா டிசைன், ஜிடிசி, நித்யாதேவி, ஆனந்தன் அண்ணா, சிகேஜி, சிகோ, ஜெயசுராஜா, பவழமணிமா, விஜயாலயன் சார் அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லோருமே ஐயாவுடைய மகளுக்கான வாழ்த்துக்களையும் 500வது நிகழ்வுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அனைவருக்குமே நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு நாம் நம் 500வது நிகழ்வில் பணி சேவியர் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.